கிறிஸ்தேசுவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் பரலோகத்தின் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால கிருபையும் சமாதானமும் பெருக கடவது என்கிற அன்பின் வாழ்த்துதலை கூறி வந்திருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிறிஸ்துக்குள்ளான என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். தேவன் இப்படியாக நமக்கு இந்த நாளிலே அவர் தயவு பாராட்டி அவர் சமூகத்தில் நம்ம உன்னதமான சத்தியங்களை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் கைக்கொள்வதற்கும் தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். விசேஷமாக இந்த நாளிலே உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த வண்ணமாக கடந்த நாட்களில் இந்த வெள்ளூர் காட்பாடி பகுதியில் நம்ம தொடர் வேதாகம பாடங்களை நடத்துவதற்கு நம் ஆண்டவர் கர்த்தர் இயேசு வழியாக கிருபை பாராட்டினார். அப்படி அந்த ஒரு தொடர் பாடங்களை கேட்டு உடன்படிக்கை செய்து ஞானஸ்தான உடன்படிக்கை என்று செய்து நம்மோடு கூட கிறிஸ்துக்குள்ளான சபையில் அவங்க ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள். உங்கள் அனைவருடைய சார்பிலையும் அவர்களையும் இந்த கிறிஸ்துவின் சபைக்குள்ளாக நான் வருகைக்கு நான் வரவேற்கிறேன். தொடர்ந்து இன்றைய வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் அவர்களுக்கும் பலப்படுத்தும், நம்மையும் கூட அது பலப்படுத்தி இன்னும் விசுவாசத்துல நம்ம ஓங்கி வளர தேவன் நமக்கு கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தருவார் என்ற விசுவாசத்தோடு கூட இந்த ஒரு பாடத்தினுடைய தலைப்பை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். சகோதரர் சொன்ன வண்ணமாக சகல ஜனங்களாலும் விரும்பப்பட்ட தேவராட்சியம் இல்ல ராஜ்யம் அப்படின்னு கூட சொல்லலாம். சகல ஜனங்களாலும் விரும்பப்பட்ட ராஜ்யம், தேவ ராஜ்யம் என்ற ஒரு தலைப்புல நம்ம பார்க்க போறோம். ஸோ இது ஒரு கொஞ்சம் காலக்கணக்கு இருக்கிற பாடமா இருக்கும், சரித்திரங்கள் உள்ளடங்கிய சில பாடமாக இருக்கும். இதெல்லாவற்றையும் நீங்கள் பொறுத்து தூங்காமல், தூங்கினா அப்புறம் தெரியாது, அதனால இவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார் என்ற விஷயம் நம்ம சொல்லிக்கொண்டு, ஆதார வசனமாக ஆகாய் தீர்க்கதரிசன 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஆகாய் 2:7. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதர, இந்த இடத்துல சொல்லும் போது சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் பார்ட், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குது. அது தெலுங்குல எப்படி இருக்குங்க பதர்? தெலுங்குல எல்லாம் பதாது ஆகாய் 2:7. చదవండి సిస్టర్ వాక్యం. అందరి యొక్క ఇష్ట వస్తువులు తేబడును తెలుగులో. இப்போ ஆங்கிலத்தில் அதை குறித்து நம்ம பார்க்கும்போது என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லுவார். ஆல் நேஷன்ஸ் டிசைர் வில் கம் அப்படின்னு கொடுத்திருக்காரு. அது எல்லாராலும் நேசிக்கப்பட்டது வரும், எல்லாராலும் விரும்பப்பட்டது வரும் அப்படின்னு தான் பார்க்குறோம். பார்க்கும்போது இல்லைங்களா, எல்லாராலும் விரும்பப்பட்டவர் வருவார் அப்படின்னு போட்டிருக்கு. நல்லது தான், ஓகே. நமக்கு உடனே என்ன ஞாபகம் வரும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞாபகம் வருவார். ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது எல்லாராலும் விரும்பப்பட்டது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தான். அப்ப தேவராட்சியம் சொல்லி பார்க்கும்போது 1874 இந்த 3ஆம் உலகம் இல்லையா, 2ஆம் உலகம் முடிந்து 3ஆம் உலகத்துடைய அது ஸ்டார்டிங் முடிஞ்சு ஏறக்குறைய 150 ஆண்டுகளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். கரெக்டா? 1874 பிறகு. அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த விரும்பப்பட்ட ராஜ்யத்துக்குள்ளாக நாம் இருக்கோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள். ஆனா உலக ஜனங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியாது. அதான் சொல்றாரு, எல்லா ஜனங்களாலும் விரும்பப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது சீக்கிரமா அவங்க புரிஞ்சுக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி பார்க்கும்போது நெக்ஸ்ட் தொடர்ந்து அந்த வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயத்தை மகிமையினால் நிரப்ப பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆலயத்தை, எந்த ஆலயத்தை? ஆகாய் எதை பத்தி பேசிட்டு இருக்கிறாருன்னா, பழைய ஏற்பாட்டில் இருந்த ஆலயம் அந்த ஒரு நேபுகாத்நேச்சாரால இடிக்கப்பட்டாச்சு. அதை திரும்பி எடுத்து கட்டும் போது அங்க சொல்றாரு, அந்த ஆலயம் மகிமையினால
நிரம்பப்பட்டிருக்கோம்னு சொல்றார். ஆனா நாம சொல்லக்கூடிய ஆலயம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இயேசுவும் அதான் சொல்றார், சபையை பத்திங்க பேசிட்டு இருக்கிறார். அப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம், அதுல இந்த ஆலயம் மகிமையினால நிறைய பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது the glory of God. அப்ப இந்த ஒரு நம்ம பார்க்கும்போது 1,44,000 பேரு உடைய பரிபூர்ணமான ஒரு முடிவு நிறைந்து அந்த ஆலயம் மகிமைப்பட்டதாக இருக்கும் என்ற விஷயத்தை இந்த இடத்துல சொல்றார். இந்த ஆலயத்தை மகிமையினால நிரப்புவோம். அதான் சொல்லிருக்காரு, இப்பேற்பட்ட ஆசீர்வாதமான விஷயத்துல 1,44,000 பேர்ல எப்படியாச்சும் ஒரு இடத்தை நம்ம பெறணும். அதுக்கும் எல்லாரும் பார்க்கும்போது தேவனுடைய தெய்வீகமான ஏற்பாடுல தேவன் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு ஆசீர்வாதம் என்ன சொல்லி பார்க்கும்போது பாருங்க, இது பரலோகமான ஒரு ஆசீர்வாதம், தெய்வீகமான ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்துல நம்முடைய வாஞ்சிய விருப்பம் என்னன்னு பார்க்கும்போது பாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கூட ஒருத்தர் ரைட்ல ஒருத்தர் லெப்ட்ல இருக்கணும்னு விரும்புறாங்க இல்லைங்களா? செபதேவின் குமாரரு இல்லையா, யாக்கோபும் யோவான் 2 பேரும் கேட்கிறாங்க, வலது பக்கம் இடது பக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு அவர் என்ன சொன்னார்? கர்த்தர் இயேசு பார்க்கும்போது அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் அதுக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்கும், உங்களால முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாங்க, நான் குடிக்கக்கூடிய பாத்திரத்தில் நீங்க குடிப்பீங்களா, நான் பெறக்கூடிய ஸ்தானத்தை நீங்க பெறுவீங்களா அப்படின்னு கேட்டவங்க என்ன சொல்லிட்டாங்க, கண்டிப்பா நாங்க குடிப்போம், நாங்க எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தர் என்ன சொன்னாரு, அதெல்லாம் உங்களால முடியவே முடியாது, லைஃப்ல முடியாது அப்படின்னு சொன்னாருன்னு பார்த்தா, ஏன்னா நிறைய கிறிஸ்தவங்க இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாங்களை குறைத்து கொண்டு நாம போய் இயேசு கிறிஸ்து மாதிரி மாறுறதா, அது வாழ்க்கையில நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிட்டானாக்கா அப்படியே பின்னாக போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்துட்டான்னு பார்க்கும்போது, இந்த சுவிசேஷ யுகத்துல இந்த உலகத்துக்கே தெரியாத ஒரு விஷயத்த நம்மை மட்டும் அழைத்து இல்லைங்களா, ஒவ்வொருத்தருக்கு அதே அனுபவம் தானே. கடந்த காலங்கள்ல இந்த பேசிக் லெசன் கேட்கும் போது எத்தனையோ பேருக்கு இந்த நோட்டீஸ் போயிருக்கலாம், டிராக்ஸ் போயிருக்கோம். ஆனா எல்லாரும் வந்து கேட்டாங்களா? ஆனா கேட்டாங்க. எல்லாரும் பின்பற்றி வந்தாங்கன்னா இல்ல. அது யாருக்கு மட்டும் பார்க்கும்போது பயப்படாதே சிறுமந்தையே. அப்ப யார் அவர் முன்குறித்து இருக்கிறாரோ அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? அவளை அழைத்தும் இருக்கிறார். அவர்களைத்தான் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்கு என்ன பண்ணிருக்கிறாருன்னா மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்க அன்புக்குரிய சகோதரர்கள். அதான் சொல்றாரு, சகல ஜனங்களாலும் விரும்பப்பட்ட ராஜ்யம் வரணும் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன சொன்னாரு, இந்த ஆலயம் மகிமையால் என்ன பண்ணிருக்கோம், நிரம்பியிருக்கோம் அப்படின்னு சொல்றார். அப்ப என்ன செய்யணும், அந்த வேலை தான் நாம் எல்லாரும் இசைந்த இந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்கள். நாம மட்டும் இல்ல, அநேக சகோதரர்கள் உலகம் மொத்தமா இருக்கிற சகோதரர்கள் என்ன செய்யறான்னு பார்க்கும்போது இந்த ஆலயத்தை நிரப்புவதற்காக மகிமையினால அதான் சொல்ற சர்ச் கிளாஸ் சபை கொண்டு வந்து என்ன பண்ண பாத்தீங்கன்னா இந்த தேவன் என்ன பண்ணிருக்கு பார்க்கும்போது உன்னதமான மகிமையான ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். எல்லாருக்கும் அந்த ஆசை தானே இருக்கு, நம்ம இதுல பங்காடையணும் அப்படின்ட்டு வந்திருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது தான் சொல்றார், அதுக்கு முன்னாடி சகல ஜாதியும் நான் அசைய பண்ணுவேன். சகல ஜாதி என்ன பண்ணுவேன், நானு அசையா பண்ணுவேன். இதுதான் இருக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் இதை பத்தி பார்த்தீங்கன்னா நல்ல அவேர்னஸ் வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா இல்லையா, தட்டினா எல்லாமே ஓப்பன் ஆயிருது, நம்ம வேண்டாம்னா கூட ஓப்பன் ஆயிருது, நம்ம வேண்டாம்னா நம்ம காதுல வந்துருது இன்னைக்கு பார்க்கும்போது. அப்ப இன்னைக்கு உலகமே என்ன பார்த்துன்னு பாத்தீங்கன்னா கதி கலங்கி இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த உலகமே எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா என்ன நடக்க போதுன்னே தெரியலையே அப்படின்னு விஷயத்த பண்ணீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சொல்றாரு, இதெல்லாம் நடத்திட்டு இது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது நம்ம ஆமோஸ் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம், ஊரில் எக்கால ஊதினால் ஊரில் ஜனங்கள் கலங்காது இருப்பார்கள், ஊரில் எக்கால ஊதினால் ஜனங்கள் கலங்காது இருப்பார்களோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பா நிச்சயமா தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த எக்கால சத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெசேஜ், தேவனுடைய உன்னதமான சத்தியம் என்ன பண்ணாச்சுன்னு பாத்தீங்கன்னா உலகம் எங்கும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படுன்ற விஷயம் இப்ப எல்லா சத்தியத்தை எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே கொடுத்தாச்சு. இந்த சத்தியத்தை கேட்கும் போதான் சொல்றோம் இல்லையா, இந்த வெளிப்படுத்தல் 11-15 நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம், எல்லாருக்கும் 7ஆம் தூதன் எக்கால ஊதினான், அப்போது இந்த உலக ராஜ்யங்களும் இல்லையா, இந்த ராஜ்யங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவரும் கர்த்தருமாக இயேசு கிறிஸ்து ராஜ்யங்கள் ஆயன அப்படின்னு சொல்றார்.
அது நான் நிறைய தடவை சொல்லிட்டு இருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரில் ஒரு விஷயத்தை நம்ம கவனத்துல கொள்ள வேண்டிய என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்காங்க. நாம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வேத மாணவர்கள். அப்ப என்ன சொன்னா வேத மாணவர்கள் என்ன அர்த்தம்? மற்றவங்க எல்லாம் தேவ சித்தப்படியா நடக்கல, நாங்க மட்டும் என்ன பண்ண வந்திருக்கிறோம்? தேவ சித்தப்படியா நடக்க வந்திருக்கிறோம்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது, அப்ப இந்த உலகத்தை தேவன் எதுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு முடிவுக்கு என்ன பண்ண போறாருங்க? இந்த உலகத்துக்கு வந்துட்டு ஒரு முடிவு வரப்போகுது. அந்த முடிவு தான் நம்ம சீக்கிரத்தில் எதிர்பார்த்துட்டு 3ஆம் உலக போர் அர்மகடோன்ல போய் இதை முடிக்கிறாருன்ற விஷயத்த நம்ம பார்த்துருக்கிறோம். அதான் அப்படி இருக்கிற நேரத்துல தான் எல்லா ஜனங்களுக்குள்ள இப்ப என்ன வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரியதான ஒரு பயம் 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 வந்திருக்கு. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கிய நமக்கு என்னன்னா, இந்த 3ஆம் உலகம் என்ன ஆக போகுது? இந்த தேர்ட் வேர்ல்டு ஸ்டார்ட் ஆக போகுது. செகண்ட் வேர்ல்டு என்ன ஆக போகுது? இட்ஸ் கோயிங் டு எண்ட். இது ஒரு முடிவுக்குள்ள வரப்போகுது அப்படின்ற விஷயத்த நன்றாக அறிந்திருக்கிற நாம இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இது குறிச்செல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. ஆனா என்ன ஆக போகுது? இந்த உலக ஜனங்கள் எல்லாம், உலக இருக்கக்கூடிய ராஜ்யங்கள் எல்லாம், ஏன்னா அந்த 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்ப உலக ராஜ்யங்கள் என்ன ஆயிரணும்? கர்த்தருடைய ராஜ்யங்களாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி மாறும்போது தான் ஹாகாய் தீர்க்கதரிசி 2:7 சொல்லும் போது, சகல ஜாதிகளையும் என்ன பண்ணு பாத்தீங்கன்னா அசைய பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல. ஷேக்கிங் இன்னைக்கெல்லாம் பார்க்கும்போது ஏன் ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது எல்லாமே ஒரு முடிவுக்குள்ள வரப்போகுது. இப்ப என்ன ஷேக் ஆகுதுன்ற விஷயத்த பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11, 12 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, இது கூட நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனத்தான் நிறைய நேரம் பயன்படுத்திருக்க. வாசிக்கலாம். நீங்கள் சுற்றிலும் இருந்து சகல ஜாதிகளே, நீங்கள் சுற்றிலும் இருந்து ஏகமாய் வந்து கூடுங்கள். கர்த்தாவே நீரும் அங்கே உம்முடைய பராக்கிரமசாலிகளை எருங்க பண்ணுவீராக. இந்த பராக்கிரமசாலிகள் யாரு? சகல ஜனங்களை கூடி வாங்க. கர்த்தாவே நீரை என்ன பண்ணுங்க? அங்க இறங்குவீராக. அங்க உட்காருங்க நீங்க. அப்ப எல்லாருக்கும் முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணி சிங்காசனத்தை போட்டு இவர் அவரை உட்கார்ந்து இருக்கிறார் எருசலேம்ல. அப்படி உட்கார்ந்து எதுக்காக? சகல ஜனங்களை கூடி வர சொல்றாரு. ஏன்? அடுத்த வசனத்தில் சொல்றாரு, ஜாதிகள் எழும்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்கு வருவார்களாக. சுற்றிலும் உள்ள ஜாதிகளை நியாயத்திற்க அங்கே நான் வீற்றிருப்பேன். அப்ப என்ன செய்ய போற? சகல ஜாதிகளை அவரு ஒரு நியாயத்திற்கு போகிறார். மிகப்பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட். இப்ப அது போயிட்டு இருக்குதா? போயிட்டு இருக்கு. எல்லா ஜனங்க மேலமே வந்துட்டு போயிட்டே இருக்கு. பார்க்கும்போது அதான் சொல்றேன், இவங்க என்னதான் கூட்டம் போட்டு பேசினாலும் எங்க யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் இவங்க வேலையே இதுதான். எதுக்கு? உலகத்துக்கு என்ன கொண்டு வரலான்றாங்க? சமாதானத்தை கொண்டு வரலான்னு சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா சமாதானத்தை என்ன பண்ண முடியாதுங்க, கொண்டு வரவே முடியாது. ஏன்? சமாதானம் 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 சொல்லி பேசுறாங்க. ஆனா என்ன பண்றான்? பார்க்கும்போது ஒரு நாட்டு மேல ஒரு நாட்டை பார்த்து இன்னைக்கு எப்படிதான் இருக்கிறாங்க. இந்தியா பாகிஸ்தான் ஒரு கிரிக்கெட் ஆடினாலே போதும், ஜனங்க இல்ல நடுவில் பாருங்க இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா. அப்ப என்ன பண்றாங்க? ஐநா சபையில மாத்திரம் போயிட்டு கையை குலுக்கிட்டு இன்னைக்கு எல்லாம் பேசிக்கிறாங்க இல்லையா? உக்ரைன் ரஷ்யா வார். இன்னைக்கு சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளும், இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரபு நாடுகளும், இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். இத்தனை பேரும் எங்க கூடுறான்னு பாத்தீங்கன்னா ஐநா சபையில தான் கூட்டிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறாங்க. இந்த ஐநா சபையில கூட்டு யாரு தான்? நம்ம பார்த்தோம் முன்னாடி வசனத்துல, சகல ஜாதிகளை நீங்கள் எல்லாரும் சுற்றிலும் இருந்து ஏகமா எங்க கூடுங்க. ஆமா, என் சப்ஜெக்ட்ல எல்லாத்துலயும் இப்படிதான் சொல்லுவேன் நான். எங்க கூடுங்கன்னு சொல்லுவாருன்னா ஐநா சபையில கூடுவார். எதுக்கு கூட சொல்றாரு? இப்ப நீங்க எல்லாம் கூட்டிட்டீங்க இல்லையா? கூட்டிட்டு எங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு? சண்டிக்கா. சப்ஜெக்ட் விட்டுறக்கூடாது நீங்க. அது ஒரு ஜாதிகள் ஏகமாய் எழும்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்குக்கு வருவார்களாக. எங்க வர சொல்றாரு? ஏன்? நான் அங்க இருக்கிற பார்க்கும்போது எதுவா இருந்தாலும் அங்க வாங்க, நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லா ஜனங்களும் அங்க கூடி வரும்போது ஆண்டவர் இப்ப என்ன செய்யப்படுறான்னு சொல்லி போது அவங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வச்சிருக்கேன்னு சொல்றாரு. என்னத்தான் நியாய தீர்ப்பு நமக்கு நல்லாவே தெரியும். அது நாடுகளுடைய எல்லாருடைய கொடி வச்சிருப்பாங்க. விசேஷமா பார்க்கும்போது பிரதானமா ஒரு 20 கொடி மட்டும் நல்லா தெரியும். 20 கொடி இருக்கு உலக நாடுகளுடைய பிளாக்ஸ் தெரியும். அந்த பிளாக்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா வருஷம் கூட போட்டிருப்பாங்க. மீது மொத்தமா நம்ம பார்க்கிறோம் ஐநா சபையில் இருக்கக்கூடிய எத்தனை நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது 1000 சொன்ன எதனா சொல்லுவீங்கன்னு சொல்லி 1193 நாடுகள். 193
3 நாடுகள்ல இப்ப எல்லா ஒட்டுமொத்தமும் எல்லா நாடுகளும் இருப்பாங்க. அங்க ரெஜிஸ்டர் ஆகி இருக்கக்கூடிய நாடுகள். ஆனா 20 கொடிகள் மட்டும் இதுல உயரா பறந்துட்டு இருக்கும். இதுல முக்கியமா பார்க்கும்போது 5 நாடுகளுடைய கொடி பிரதானமா இருக்கும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் போட மாட்டாங்க, எண்டிங் போட மாட்டாங்க. அதே மாதிரி ஐநா சபையில ஃப்ரண்ட் பெஞ்ச்ல உட்காரது யார் பாத்தீங்கன்னா இந்த 5 பேர் தான் ஃப்ரண்ட்ல இருப்பாங்க பார்க்கும்போது ஐநா சபையில. அதை யார் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரியும், வீட்டோ பவர் கொண்டவர்கள். அதான் சொல்றாரு மத்திய 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பார்க்கும்போது, ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேல சம்பவிதமான மிகுந்த உபத்திரமும் அப்போது இருக்கும் அப்படின்னு சொல்றார். அந்த நாள் எப்பேற்பட்டதாக இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சொல்றாரு, இப்ப எல்லா ஜனங்களும் கூடி யோசபாத்துக்கு வருவார்கள் சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டுக்கு விரோதமாக வருவாங்க. இஸ்ரேல் நாட்டுக்கு விரோதம் வருவாங்க. இன்னைக்கு அரபு கண்ட்ரிஸ் எல்லாம் கூடி என்ன பண்றாங்க, ஒரு மீட்டிங் போடுறாங்க. பார்க்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் நாட்டு இல்லாத என்ன பண்ணிடலாம், நம்ம முடிச்சு கட்டிடலான்னு பண்றாங்க. இது முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது முடிக்க தேவன் அனுமதி விடுவாரான்னு பார்த்து ஒரு காலத்துல விட்டு இருந்தார். அது பார்க்க போறோம். இப்பொழுது என்ன பண்ண மாட்டாருனாக்கா அதுக்கு விடவே மாட்டார். எரேமியா 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாங்கி ஸ்டார்டிங் எப்படி பாருங்க. அது ஐயோ அந்த நாள் பெரியது, அந்த நாள் அந்த பெரியது. எந்த நாள், எந்த நாள் பெரியது? இந்த உலக ராஜ்யங்கள் எல்லாம் என்ன ஆக போகுது, அசைக்கப்படக்கூடியதான எல்லாமே என்ன ஆக போகுதுன்னா நமக்கு ஒரு முடிவுக்குள்ள வரப்போகுது. அன்புக்குரிய சகோதரர், அப்ப வரப்போகுது முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொன்னாலே நமக்குள்ள என்ன வரக்கூடாது, ஒரு பயமும் திகிலும் என்ன வரக்கூடாதுங்க, வந்துடவே கூடாது. ஐயோ அந்த நாள் பெரியது, அதை போல் ஒத்த நாள் இல்லை. அது யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். அப்ப யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் சொன்னாலே நீங்க புரிஞ்சுக்கணும், அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு இக்கட்டான காலம். இப்போ ரீசெண்டா கூட ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குது, தெரியும், நிறைய பேர் பார்த்திருந்தா, இந்தியாவில இருந்து கூட இஸ்ரேலுக்கு என்ன பண்றாங்க, திரும்பி 5800 பேர் மிசோரம் இல்லைங்களா, அந்த பகுதியில் இருக்கிற மேகாலயா அந்த பக்கம் இருக்கிற ஜனங்கள் இவங்க கண்டெடுத்திருக்கிறாங்க. இவங்க எங்களுடைய ரத்தம், எங்களுடைய சொந்தம் அப்படி கண்டுபிடிச்சு 2005 இருந்து அவங்கள செக் பண்ணி இப்ப ஓகே கொடுத்துட்டாரு, கிரீன் சிக்னல் கொடுத்தாச்சு. பெஞ்சமின் நெத்தன்யாகு எங்க நாட்டுக்கு வந்துருங்க. ஏன்? அது யாக்கோபுக்கு இக்கட்ட காலம். எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். எப்படி அனுப்பினாரோ மறுபடியும் கொண்டு வராரு. எல்லா ஜனங்களும் இப்ப அவங்களுக்கு விரோதமா வர்றாங்க, விரோதம் வர சொல்றாரு. இதை வர சொல்றது யாரு தான்? சகரியா 14ஆம் அதிகாரத்துல வசனம் இல்லையா? அப்ப சகல ஜனங்கள் என்ன பண்ண, நானு எருசலேமுக்கு விரோதமாய் நான் கூட்டுவேன். என்ன மாறி தேவன் பாருங்க ஒரு பிளான். அவரே வர சொல்லிட்டு இப்ப என்னன்னா ஏன் இதெல்லாம் வர சொல்றான்னு பார்க்கும்போது அது சொல்லார், இவர்கள் என்னுடைய ஜனம். இவர் யாரு? என்னுடைய ஜனம். இவங்க பட்சத்துல நான் இருக்கிறேன் என்ற விஷயத்த அவரை பத்தி இந்த ஜனங்களுக்கு புரிய வைக்கணும். சும்மா சொன்னா வந்து புரிஞ்சிருவாங்களா? அப்படின்ல புரிய மாட்டாங்க. நான் தான் இவளுடைய தேவன் என்ற விஷயத்த இந்த ஒட்டுமொத்தமான உலக ஜனங்களுக்கு காண்பிக்கணும். அவரை பார்ப்பதற்கு, அவரை தரிசிப்பதற்காகத்தான் வந்துட்டு இருக்கிறாங்க எல்லா ஜனங்களும் பார்க்கும்போது. அப்படி கூட்டி அவங்களுக்கு விரோதமா வரும்போது தேவன் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் ஒரு அனுமதி கொடுப்பாரு. யாக்கோபுக்கு அது எப்பேற்பட்ட காலமா இருக்கு, அது இக்கட்டு காலமா இருக்கு. அந்த காலத்தை அனுமதிச்சு உடனே பார்க்கும்போது தேவன் மறுபடியும் அவர் சொல்லார், வந்திருக்கிற ஜனங்களுக்கு எதிராக என்ன பண்ணுவாராம், அவர் நின்று சகரியா 14:3 பார்க்கும்போது இப்ப தேவன் இறங்கி அவருக்கு விரோதமாக என்ன பண்ணுவார், அவர் யுத்தம் பண்ணுவார். யுத்தானில போராட போல போராடுறது வர சொல்ல. மத்திய 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சைலண்டா பாருங்க, சீசல் கேட்கிறாங்க, இவைகள் எல்லாம் எப்ப சம்பவிக்கும், நம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்ல, இப்ப புதிதா உடன்படிக்கை பண்ணிருக்கிற அன்பு சகோதரர்களே, எத்தனையோ பேரு கிடைக்காத ஒரு பாக்கியமான் பார்க்கும்போது அந்த ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. அவர் வந்துட்டார். நம்ம ஆண்டவர் என்ன பண்ணி 2ஆம் வருகையில வந்துட்டார் என்ற விஷயத்தை குறிச்சு எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தியை நம்ம கேட்கும்படியாக நம்ம தேவன் கொடுத்திருக்காரு பாருங்க. இந்த உலகத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரார், அதான் அர்மகெடோன். இந்த உலகத்துடைய முடிவுக்கும் உம்முடைய ராஜ்யம், இயேசு கிறிஸ்து ராஜ்யம் எப்படித்தான் ஸ்தாபிக்கப்படும் சொல்லி பார்க்கும்போது சொல்லார், முதல்ல இந்த பாகம் எப்படித்தான் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதான் சொல்ல. 2 பேர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கணும் பாருங்க, வாசிக்கலாம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது. அதான் சொல்லிதான் தேவ ராஜ்யத்துல முதல் பாகத்துல சொல்லி பார்க்கும்போது இப்பொழுது இருக்கிற வானங்களும், அதுக்கு முன்னாடி அவர் பேசுவார், அப்போது இருந்த
அப்போ இது இருந்த உலகம் பாத்தீங்களா, நீங்க வானம் பூமின்னு தப்பு தப்பா சொல்லுங்க தெரியும் இல்லையா? அப்போ இது இருந்த உலகம் ஜலத்தினால் அழிக்கப்பட்டது என்பதை மனதார அறியாமல் இருக்கிறேன்னு சொல்லிட்டு, இப்போ இது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்னிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்குது. அது நமக்கு அக்னின்னா நமக்கு நல்லா தெரியும். த ஜெலஸ் ஆஃப் காட்னா தேவனுடைய மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் பத்தி இந்த இடத்துல பேசுறார். அப்ப ஜட்ஜ்மெண்ட் சொல்ல நமக்கு இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அக்னின்னு சொல்லக்கூடியது இப்ப எதை வச்சுதான் வந்து மிரட்டி இருக்கிறான், ஒரு நாடு பார்த்து ஒரு நாடு, எங்க பார்த்தாலும் அக்னி தான், எல்லாம் மிசைல்ஸ் இல்ல பேலட் அந்த வந்து அனுப்பின பண்ணல, இங்க உட்காந்துட்டு ராக்கெட்ஸ் இல்லையா, அயன் பாம்ஸ் வந்து பார்க்கும்போது நன்மைக்கு இல்ல தீமைக்கு பயன்படுத்திக்கிறாங்க. ஒருத்தர் மேல இருக்கக்கூடிய ஒருத்தர் பகை இல்லையா, அது சொல்றாரு வெறி நாளே. அது எப்படி நான் 2 பேர் 3:10 சொல்லும் போது, கர்த்தருடைய நாள் இருளில திருடன் வருகிற விதமாய் வரும். எப்படி வரும்? அது எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்களேன். அப்படியா புரிஞ்சுக்கலாம். கர்த்தருடைய நாள் எப்படி இருக்குது? இருட்டுல திருடன் வருகிற மாதிரி. இப்ப எப்படி வந்திருக்கிற இயேசு கிறிஸ்து? இதெல்லாம் சொன்னா புரியுமா உலக ஜனங்களுக்கெல்லாம்? பார்க்கும்போது இருட்டுல வருவார, நைட்ல போய் தேடிட்டு இருக்கிறாங்க, நைட்டு வந்துருவாருன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. மப்பு மந்தாரம்னாலனா எப்போ மப்பு அதிகமா இருக்குது அன்னைக்கு வந்துருவான்னு எதிர்பார்த்துருக்கிறாங்க. இங்க என்ன சொல்லன்னு பார்க்க, உபத்திரவம் நிறைந்த ஒரு நேரம் வந்து பார்க்கும்போது இருட்டான ஒரு வேலையில யாருக்குமே தெரியாம வந்திருக்கிறார் கர்த்தர் இயேசு. அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூமியும் ஒன்று என்னிடுமா. அப்ப பூமி வெந்து உருகி போயிடும் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும். வானங்கள் எதை குறிக்குது? பூமி எதை குறிக்குது பாருங்க. சரி, இன்னும் 2 வசனம் வாசித்தலாம் பார்க்கலாம். ஆமோஸ் 5:18 வசனம். இந்த வசனத்தெல்லாம் கொஞ்சம் வாசித்து அப்புறம் உள்ள போகலாம். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ. பாத்தீங்களா? கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ. ஐயோ. எப்படி விரும்புறவங்களுக்கு? ஆசீர்வாதமா இருக்கிற விரும்புகளுக்கு அது வந்துட்டு ஆசீர்வாதமா இருக்கும் இல்லையா? அது வேற மாதிரி விரும்புறவர்களுக்கு அப்படிதான் இருக்கு சொல்றாரு. ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமா இராமல் அந்தகாரமா இருக்கும். செப்பனியா 1:15 சொல்றாரு, அந்த நாள் உக்கிரகத்தினால் அது இக்கட்டும் இடுக்குமான நாள், அது அழிவும் பார்க்கடிக்குமான ஒரு நாள், அது மப்பும் மந்தாரமான ஒரு நாள் அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்காங்க. எந்த நாள்ல தான் இருக்கிறோம்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப நாம அப்பேற்பட்ட ஒரு நாளுக்குள்ள நம்ம வசித்துக் கொண்டு அன்புக்குரிய சகோதர சகோதரர். எபேசியர் 2:2 சொல்லும் போது சொல்றாரு, வானங்கள் மடமட வென்று போயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைடுக்கு போயிடலாம் பாருங்க. வானங்கள் எதை குறிக்குது? நெக்ஸ்ட் ஸ்லைட். இது பாருங்க, வானங்கள் எதை குறிக்குதுன்னு பாக்குறோம். அது சொல்றாரு, சாத்தானும் விழுந்து போன தூதர்களும். சாத்தானும் விழுந்து போன தூதர்கள் அவர்களுடைய பவர், ஆட்சி இந்த உலகத்தின் மேல இருக்கிறது குறிக்குது. அவங்க தான் 6000 வருஷமா கட்டுக்கோப்புக்குள்ள வச்சிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு, பூமி அது உள்ள கிரிகள் என்ன ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா வெந்து உருகி போகும். அப்ப என்னெல்லாம் உருகி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னெல்லாம் உருகி போகும்? பொருளாதாரம், சமுதாயம், அரசியல். இப்போ ஒரு நாளுக்குள்ள நீங்க போனீங்கன்னா இப்ப நமக்கு டைமே பத்தாது இல்லையா? நம்ம எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு நாம பார்க்க போறதெல்லாம் பாத்தீங்கன்னா டைட்டில் என்ன சொல்லிட்டோம், அது அப்பயே மறந்துட்டு சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் விரும்பத்தக்கதான தேவராட்சியும் ராட்சி வரும். அப்படி வரணும் அப்படின்னா, உம்முடைய ராட்சி வருவதாக அப்படின்னு சொன்னா இந்த ராஜ்யங்கள் எல்லாம் போவதாக. அப்ப இந்த ராஜ்யம்னா என்ன பார்க்கும்போது இது போகணும். அப்படி மெயினா பாத்தீங்கன்னா பாருங்க, பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு. மதம் அது எங்கோ உச்ச கட்டத்துக்கு போயிட்டு இருக்குது, அது கூட ஒரு அழிவு நோக்க போகுது. சமுதாயம் அப்படின்னு சொல்லி எடுத்தாலே அது கூட உச்ச கட்டத்தை எட்டிட்டு இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருதான் இதெல்லாம் கண்ட்ரோல் வச்சிருக்குன்னு பார்க்கும்போது அரசியல். அப்ப இந்த அரசியல் இல்ல அரசாங்கம் சொல்லலாம். இந்த அரசாங்கம் எல்லாம் போனாதான் எல்லாரால விரும்பப்பட்ட ராஜ்யம் இந்த பூமிக்குள்ள வரும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இங்கதான் நீங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது இன்ட்ரோடக்ஷன் தான். இது வரைக்கும் பார்த்த நாம இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம் தான் பார்த்திருக்கோம். அப்போ இது இந்த ஒரு ராஜ்யம் எல்லாம் போனாதான் கர்த்தரால விரும்பப்பட்ட ராட்சி வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பார்க்கிற வெறும் அரசியல் அப்படின்னு கூடிய இந்த ஒரு கவர்மெண்டல்ல வந்து போறது விஷயத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் பாடத்துல. இது பாருங்க, எஸ்ஐ 64 19-20 வசனத்துல சொல்றாரு, வாசிக்கலாம் பாருங்க. எஸ்ஐ 24 19-20 வசனம். இதை போட்டுடலாம் இங்கே, நீங்க ஸ்லைட்ல சீக்கிரமா. நான் படிச்சிடறேன். தேசம் நொறுங்கவே நொறுங்கும்,
தேசம் முறியவே முறியும், தேசம் அசையவே அசையும். 20ஆம் வசனம் சொல்லும் போது, வெறுத்தவனு போல தேசம் தள்ளாடி ஆ ஆ பாத்தீங்களா, அது என்ன ஆகாதுன்னா எழுந்து இராது அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த ஒரு வேர்ல்டு கவர்னமெண்ட் ஆஃப் பொலிட்டிக்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா, அந்த விஷயத்தை குறித்து நம்ம பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேவராட்சியம் உள்ள இப்ப வந்துட்டே இருக்குது. அது வந்து என்ன ஆயிட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா ராஜ்யங்களும் என்ன ஆயிட்டுன்னு பாருங்க, நொறுக்கிட்டு இருக்குது, நொறுக்கிட்டு இருக்கு. அந்த விஷயத்தை இப்ப எங்க பார்க்கலாம் நாம? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு புஸ்தகம் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு புஸ்தகம் இருக்கு. அதுல இருந்து இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு சில விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி செய்யலாம் கூடிய சகோதர சகோதரர். தானியேல் 2ஆம் அதிகாரம். நேபுகாத்நேசார் கண்ட சொப்பனம். அந்த சொப்பனத்தை அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு டென்ஷனான ராஜா இவரு. அவரு தேவனை என்ன பண்ணிட்டாரு பார்க்கும்போது, சொப்பனத்தையும் மறந்துட சொல்லிட்டாரு, அது காஞ்சி விஷயத்தையும் மறந்துட்டார். இப்ப அப்பதான் என்ன பண்ணு பார்க்கும்போது, தேவன் பாருங்க, தானியேலுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கணுன்றதுக்காகவே யோசேப்புக்கு எப்படி எகிப்துல பார்வோனை வந்துட்டு செஞ்சாரோ, அதே போல அவரால் சொப்பனத்தை ஞாபகம் வச்சிருந்தாரு. இவர் சொல்றார், இவர் என்ன பண்ணிட்டாரு, நல்லா சொல்றாரு பார்க்கும்போது, சொப்பனத்தையும் மறந்துட்டேன், அர்த்தத்தையும் எனக்கு சொல்லணும், கண்டிஷன் பாரு. அப்படி இல்லைன்னா என்ன பண்ண வந்த, உங்களை உங்கள் வீடு எல்லாம் என்ன பண்ண நான் வந்துட்டேன், எல்லாம் தாளிச்சிருவேன்னு சொல்றாரு. பார்த்து எப்படி போய் சொல்றான் பார்க்கும்போது, ஞானிகள் எல்லாம் வந்துட்டு நல்ல விளக்கத்தை விட்டு நல்லா காசு பணம் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போன கூட்டம் கூட்டமா வந்துட்டாங்க பார்க்கும்போது. ஆனா கண்டிஷன் என்ன பார்க்கும்போது, நீங்க சொல்லல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கு, சிறைச்சாதம் பிரச்சனை வந்துச்சுங்க பார்க்கும்போது. இப்பதான் யார் முன்னா வரான்னு பார்க்கும்போது, தானியேல் வரார், அவரோட நண்பர்களும் முன்ன வராங்க இல்லைங்களா. தானியேல் சிறைப்பிடிச்சு போகும்போது அவர் வயசு எவ்வளவு தெரியுமா? நம்முடைய மூத்த சகோதரர் ரஸ்ல் அவர்கள் பிபிலிக்கல் கமெண்ட்ஸ்ல சொல்லும் போது அவர் வயசு பார்த்தீங்கன்னா 14 இயர்ஸ், 14 வயசு சிறைப்பட்டு போகும்போது. யாரை கூட அதே வயசுல இருக்கிறதா அவருடைய நண்பர்கள் யாருங்க, அவங்க பேரு? ஆமா, எனக்கு நல்லா அப்படிதான் சொல்லின்னு தெரியும் இல்ல, அதான் கேட்கிறாரு. அனனியா, அசரியா, மீஷாயல் இல்லையா, வந்து பார்க்கும்போது இப்ப இவங்க பேரை வந்து மாத்திடுறாரு. தியானியல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அவருக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, the God is my judge, தேவனே என்னுடைய நியாயாதிபதி. ஹனனியா பார்க்கும்போது God is gracious, தேவன் வந்து பார்த்தீங்கன்னா கிருபையாக இருக்கிறார். மீஷாயல், this is a God, அது பார்க்கும்போது தேவனை போல உடையவன், அது சொல்றாரு. அப்புறம் அசரியா பார்க்கும்போது God is a helper, தேவன் என்னுடைய உதவியாளரா இருக்கிறார் அப்படின்னு விஷயத்தை இந்த இடத்துல சொல்றாரு. 14 வயசுல இவங்க போயிட்டு அங்க எல்லாம் நடக்குதுன்ற விஷயத்தெல்லாம் உங்க நல்லாவே தெரியும். முதல்ல வந்து அவங்களுக்கு பிரச்சனை தெரியுமா, சாப்பாட்டுல வந்த பிரச்சனை தான். நல்லா கறி சோறும் போடுறான்றாரு, இவன் என்ன பண்றாங்க, எனக்கு அதெல்லாம் வேணாம், சொன்ன கேளுங்கப்பா, எனக்கு ரொம்ப பிரச்சனை, இதை நீங்க சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல வேணாம், வேணும்னா நீ போட்டு கூட, அதுக்கப்புறம் எங்க முகத்தையும் பாரு, அவங்க முகத்தையும் பாரு எப்படி சொல்றாங்க பார்க்கும்போது. இப்படிதான் முதல்ல வந்து ஸ்டார்ட் ஆனது. அதுக்கப்புறம் வந்து அவங்க அடுத்து ராஜா முன்னாடி நின்பதற்கு தேவன் வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அப்ப ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்னுட்டு அப்பதான் சொல்றார், நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அந்த சொப்பனத்தையும் எனக்கு தெரியாது, சொப்பன அர்த்தத்தையும் சொல்லணும். இப்ப என்ன செய்யறாங்க அவங்க, அவரும் அவரோட தோழரும் போயிட்டு இப்போ சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு அந்த விஷயத்தை தேவன் கிட்ட பெற்றுட்டு வர்றாங்க. இது தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற விஷயங்கள். அப்ப அவங்க இப்ப ராஜா முன்னாடி வந்துட்டு இப்ப அந்த சொப்பனத்தை குறித்து பேசக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல வாசிக்கலாம். ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர், அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதா இருந்தது. எவ்வளவு அது இருக்கு பாருங்க. இவர் சொப்பனத்தை மறந்துட்டு இருக்கிறவருக்கு இப்ப வந்து அவன் சொல்றார், ராஜாவே நீ ஒரு பெரிய சிலையை கண்டீர் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய மனசு என்ன வரும் இன்னும் பார்க்கும்போது, ஆமா ஆமா அதுதான் பார்த்தேன், அதுதான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருப்பார். ஒரு பெரிய சிலையை கண்டீர் அப்படின்னு சொல்றாரு. அந்த சிலை அப்படின்னு பார்க்கும்போது அது மிக பிரகாசமா அது பிரகாசமா இருந்தது, அது உமக்கு எதிரே நின்றது, அது உமக்கு எதிரே நின்றது, அதன் ரூபம் பயங்கரமா இருந்தது. அது ரூபம் எப்படி இருக்கா, பயங்கரமா இருந்தது. ஆமா, இவர் பார்த்த விஷயத்த பாருங்க,
அப்படியே மறக்க வச்சுட்டார் தேவன் பார்க்கும்போது. ஏன்னா அவருடைய பிள்ளைகளை உயர்த்துவதற்காக, தானியேலை போல உயர்த்துவதற்காக. இது நிழலும் பொருள்ல கூட சின்ன விஷயத்தை நம்ம பார்த்தீங்கன்னா, தானியேல் திருசபைக்கு அடையாளம், அவருடைய நண்பர்கள் திரள் கூட்டத்துக்கு அடையாளம். சும்மா ஞாபகத்தில் வச்சுக்கோ, சிறிய விஷயத்தெல்லாம் நம்ம கற்றுக்கிறதுக்காக தான். ஏன்னா இவரு காட்டுனது போல ஒரு வைராக்கியம், அவர்கிட்ட ஒரு பக்தி, என்னத்தான் வந்தாலும் மரணமே வந்தாலும் கூட 3 வேளை ஜெபிக்காம இருக்கவே மாட்டேன். சொல்லுவோமா நாம? சொந்தக்காருக்கு பயந்துட்டு, சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்துட்டு என்ன பண்ணிருப்போம் நம்ம வந்து பார்க்கும்போது, இதெல்லாம் விட்டுருங்க பார்த்துக்கலாம், அதெல்லாம் விட்டுருங்க பார்த்துலாம் வந்து இது பண்ணிட்டு இருப்போம். ஆனா இங்க சொல்றாரு பார்க்கும்போது 3 வேலையை வந்து அவர் விஷயத்த சொல்றாரு. அவரு எந்த விஷயத்துல மட்டும் அவரை குற்றப்படுத்துன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. எங்கேயுமே அவரை குற்றப்படுத்தவே முடியாது. எதுல மட்டும் தான் பண்ண முடியும்? அவருடைய தேவனுடைய விஷயத்துல மட்டும் தான் குற்றப்படுத்த முடியும். அதுக்கு ஏதாச்சும் வழி தேடலாம்னு சொல்லித்தான் அவங்க தேடுறாங்க. பாருங்க அடுத்து 32 வசனம். அந்த சிலையின் தலை பசும்பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. இந்த விஷயமெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுனால நான் அப்படியே சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டே போறேன். அந்த பாடத்துக்குள்ள போகணுன்றதுக்காக நிறைய விஷயம் நம்ம பார்க்கணும். அதனால இப்ப அது எப்படி இருக்குன்னு சொல்ல, அந்த சிலை நம்ம பார்க்கும்போது அதோடைய தலை பொண்ணு இல்லையா, அதுக்கப்புறமா புயங்கள் நம்ம பார்க்கும்போது எத்தல் சொல்றாரு வெள்ளி, அப்புறம் வயிறு தொடை இந்த இடத்துல சொல்றாரு வெண்கலம், கீழே வந்து பார்க்கும்போது கால்கள் இரும்பு, கீழே பார்க்கும்போது பாதங்கள் பாதி மண்ணு பாதி இரும்பு, களிமண்ணு மண் அது ஒன்று. எப்படி சேர்ந்து இருக்காதோ அப்படித்தான் இவங்களுடைய ஆட்சி இருக்குன்ற விஷயத்தை இந்த இடத்துல சொல்றார். இப்ப அடுத்த வசனத்தெல்லாம் உங்களுக்கு தெரியுன்றதுனால 33, 34 வசனம் எல்லாம் தெரியும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. இப்ப அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா 34வது விஷயத்துக்கு வரலாம். 34 இல்லையா, இதை வாசிக்கும் போது நம்ம டைட்டில் நீ ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஞாபகப்படுத்திட்டே இருக்கேன். ஓகே, வாசிக்கலாம். நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே, நீ பார்த்து கொண்டிருக்கும் போது கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் கல்லும் ஆகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. என்ன பண்ணிச்ச பார்க்கும்போது, சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். மறந்துடாதீங்க. இங்க என்ன சொல்லன்னு பார்க்கும்போது, ஒரு கல் பெயர்ந்து அது உருண்டு வந்து அது அந்த சிலையை மோதினது. அப்போ எதனாச்சு பார்க்கும்போது அதன் பாதங்கள்ல மோதின உடனே அவைகள் எல்லாம் நொறுக்கப்பட்டது. நொறுங்கி எப்படி ஆயிடுச்சு பாருங்க அடுத்த வசனம் 35. அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்தில் இருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அத சொல்றாரு. இப்ப இந்த ராஜ்யங்கள் எல்லாம் என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் நீங்க புரிஞ்சுக்கணும். நல்லா ஒரு கவனத்தை மட்டும் வச்சுக்கோங்க. நாம வந்து எந்த கவர்மெண்ட் வந்தாலும், யாரு ஆளுகை செய்தாலும், இங்கேயாவட்டும் எங்காவட்டும், அதுல என்ன பண்ணக்கூடாது, நாம் வந்து பார்க்கும்போது சே அவர் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்குமே, அவரு தான் நமக்கு நல்லா கொஞ்சம் சாதகம் என்ன பண்ணுவாரு, நமக்கு செய்வாரு, அவர் வராம இவங்களே வர்றாங்களே. எல்லாருக்குள்ள எப்படி இருக்கு பார்க்கும்போது, இவங்க வந்தானா கிறிஸ்தவங்கள் ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்களே. இது எல்லாருக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் தான். அது தானே நம்ம பிளட்ல என்ன ஆயிடும் வந்து பார்க்க ஆட்டோமேட்டிக்கா. நீங்க வாயில சொல்ல காட்டிக்கிட்டு உள்ளவே வந்து என்ன இருக்கும் பார்க்கும்போது, இதெல்லாம் வந்து நல்லா இவங்க வரவே கூடாதுன்னு பாக்குறோம், இவங்களே வந்துட்டே இருக்கிறாங்களே. இது மாமூலா இருக்கக்கூடிய இயல்பான விஷயம். ஆனா நான் என்ன சொல்றேன்னு பார்க்கும்போது, இந்த விஷயத்தை யாருக்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு சரண்டர் ஆயிடணும். நம்ம ஒருத்தனை உயர்த்தவோ தாழ்த்தவோ தேவனால மட்டும்தான் முடியுன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ அவருக்கு இவங்களை கொண்டுதான் வேலை இருக்கு அப்படின்னா அவங்களதான் அவர் வர வைப்பார். நம்புறீங்களா இல்லைங்களா? தேவன் சொல்றாரு இவங்க தான் இருக்கணும், அவர் பிக்ஸ் பண்ணிருக்கும், அவங்க தான் வருவாங்க. அதுல என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்க்கும்போது, இதெல்லாம் விட்டுட்டு நாம என்ன செய்யணும், தேவன் நிறைவேற்றிட்டே வராரு, அவருடைய சித்தத்துக்கு இப்ப என்ன செய்யணும் பார்க்கும்போது, நாம கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக சீக்கிரமாக துரிதமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை நம்ம நிறைவே செய்யக்கூடியவளா இருக்கணும். அதுதான் நம்ம நோக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரான். அப்படி சொல்லி பாருங்க, வாசி சார். அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. எதுக்கு? இப்ப என்ன ஆக போகுது, நீ பார்த்த அந்த சிலை எல்லாமே இப்ப என்ன ஆக போகுதுன்னு சொல்லாரு. அந்த கல் வந்து மோதிருச்சு, தேவராட்சியம் இல்லையா, தேவராட்சியம் பரலோகத்தில் வந்து அது மோதன உடனே இப்ப எல்லாமே சிதறடிக்கப்படும். இப்ப எல்லாம் என்ன ஆக போகுதுன்னு சொல்ல பாக்குறோம்.
எல்லா ராஜ்யம் போக போகுது. இது தாங்க நம்முடைய வாஞ்சியம் வைராக்கியமா இருக்கணும். தேவ ராஜ்யம் வந்து இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட போகுது. அதுதான் நம்முடைய உற்சாகமா இருக்கணும். தேவராட்சி இந்த பூமியில துரிதமாக ஸ்டார்ட் ஆக போகுது அப்படி சொல்ல. இப்ப இவைகள் எல்லாம் நொறுக்கப்பட்டு போகும். ஒரு பெரிய காற்று அடிக்கும் போது ஒரு பதரை போல காணாம அந்த காற்று தான் சொல்றோம் அர்மகெடோன். அந்த நாள், ஐயோ அந்த நாள் அப்படி சொல்ற இல்லையா, அந்த நாள் வந்து பார்க்கும்போது மிகப்பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்றாரு. வாசிக்கலாம் பாருங்க. நிலையை மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிட்டு. இதுதான் சொல்றேன், எல்லாரால விரும்பப்பட்ட ராட்சியம். அந்த கல் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகும். எங்க ஸ்டார்ட் ஆச்சு? லூக்கா 22 சொல்றாரு இல்லையா, தேவராட்சியம் இத இங்க இருக்குது அங்க இருக்குது அப்படின்னு சொன்னான்னு நீங்க போகாதிருங்க. தேவராட்சியம் எங்க இருக்குது? உங்கள் மத்தியில இருக்கு அப்படின்னு சொன்னாரு இல்லைங்களா. அந்த உங்கள் மத்தியில சொல்லி அந்த சித்தத்தை யார் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்களோ அவங்க நடுவில் தேவராட்சியம் என்னாச்சு வந்து பார்க்கும்போது. இப்ப நீங்களாம் யாரு? நம்மள யாரு? ஹலோ, நம்மள எந்த ஊருக்காரு? காட்பாடிக்காரன்னு சொல்லாதீங்க. தேவராட்சியத்துக்குரியவர்கள் நாம இங்க இருந்தாலும் ஆல்ரெடி அந்த உரிமைகள் எல்லாம் பெற்றுத்தான் இங்க இருக்கிறோம் நாம். ஓகே, இங்க இருக்கிறோம். பார்க்க தேவராட்சியம் உங்களுக்குள்ள இப்ப இருக்க பார்க்கும்போது அதுக்கடுத்து இஸ்ரவேல்ல பூமியில இஸ்ரேல் பூமிக்குரிய ராட்சியம், அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டேன்னு பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா தேவராட்சி விரிவடைந்து இந்த பூமி ஃபுல்லா வரும்னு சொல்றாங்க. அப்ப சொல்றாரு இந்த ராட்சிகள் எல்லாம் போன பிறகுதான் சொல்லி பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் ப்ளீஸ். தயவு செய்து இது முடிஞ்ச நோட் பண்ணி வச்சுக்காங்க இந்த வருஷங்கள் எல்லாம் இல்லையா. The prophecy of the book of Daniel, பாபிலோன் ராட்சியம் 606 BC-ல இருந்து 536 BC வரைக்கும் இருக்கிற ராட்சியம். எவ்வளவு ஆண்டுகள் பாபிலோன் ராட்சியம் எவ்வளவு? இது ஆல்ரெடி தீர்க்க தரிசனமா சொல்லிச்சு. ஏசாயாவில் சொல்லியிருக்கிறாரு, எரேமியாவில் சொல்லியிருக்கிறார். எவ்வளவு வருஷம்? இது சொல்ல நான் அடுத்த சப்ஜெக்டே சொல்ல மாட்டேன். பாபிலோன் எவ்வளவு காலம் ஆளுசாண்டாங்கன்றது இவ்வளவு யோசிக்கிறீங்களா? சொல்லிட்டாங்க, அதுலயே இருக்குங்க எல்லாம். எப்ப பேக் பண்ணணும் அதுல அந்த சார்ட் போடுங்க. போடலையா அது? த ப்ராபஸி ஆஃப் த புக் ஆஃப் டேனியல் போடலையா? (606 BC-ல இருந்து 536 BC இல்லையா? எவ்வளவு வருஷம்? 70 years. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மேதோ பெர்சியா, மேதிய பெர்சியர்கள் பார்க்கும் 536 BC-ல இருந்து 3331 BC. இது மேதிய பெர்சியா. அடுத்து மூன்றாவது கிரேக்க ராட்சியம் 331 BC-ல இருந்து 160 BC. ஜஸ்ட் இயேசு கிறிஸ்து வரது கொஞ்சம் முன்னாடி ஒரு செஞ்சுரி தாண்டி. ரோம் அரசாங்கம் 160 BC-ல இருந்து 476 AD வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்ற விஷயத்தை அடுத்து நம்ம பார்க்க போறோம் இல்லையா. இது தானியல் 2வது அதிகாரத்துல இருக்கிற அந்த சிலை. தானியல் 7ஆம் அதிகாரத்துல இருக்கிற அது சொல்றார். அங்க வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இருக்கு பார்க்கும்போது லயன், சிங்கம். பாபிலோன் ராஜ்யத்தை பத்தி சிங்கம்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா 50ஆம் அதிகாரம் 40 வசனம், 51வது அதிகாரம் எரேமியால 38, 39 வசனத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கங்களை போல வருவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. பாபிலோன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்பதான் அதுக்குள்ள நம்ம போக போறோம். 2வது பாத்தீங்கன்னா கரடி. 3வது பாத்தீங்கன்னா சிறுத்தை. அதுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? கழுகு சிலகுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. கடைசியா இருக்கக்கூடிய விஷயம் பார்க்கிறோம், அது ஒரு வேற்று உருவம் கொண்டதான ஒரு மிருகம். அந்த இடத்துல சொல்றார் இது மிருகம். ரோம ராஜ்யம் அதுக்கு மேலாக இருக்க விஷயத்தை பார்க்க போறோம். இப்படி இருக்கிறது தான் வந்து இந்த மாதிரி அது வந்து சிலை அது நொறுக்கி போட்டது. இது போல அது நொறுங்கி அது விழுந்ததை பார்க்கிறோம். அடுத்து நம்ம போயலாம். நெக்ஸ்ட் நேபுகாத் நேஜாருடைய ஒரு கனவு. எப்ப அவரு கனவு கண்டாரு? தேங்க்யூ. வாசிக்கலாம் பாருங்க. தானியல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு ஒன்னாவசன வாசிங்க சார், ஒன்னாவசனம். நேபுகாத் நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத் நேச்சர் சொப்பனங்களை கண்டான். நேபுகாத் என்ன பண்ணிக்கிறான்? சொப்பனங்களை கண்டார். இவர் ஒரு சொப்பனத்தை கண்டார். இது இன்ன வரைக்கும் நம்ம பார்த்த விஷயம். அடுத்து அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. போதும் சார். இப்ப அடுத்து நம்ம தானியேல் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாச்சாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஸ் கொடுக்குறேன், விழுத்துருங்க. தானியேலுடைய பேர் என்னங்க? என்ன பேர் மாத்திட்டாங்க? இங்க என்ன சிஸ்டர் வாசித்தீங்க? இப்போ வாசிங்க சார், வாசிங்க. பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாச்சாரின் 1ஆம் வருஷத்திலே பெல்ஷாச்சார் பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் இல்லையா? தானியேலுக்கு என்ன பேரு? அதுதான் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது தான் நான் மறுபடியும் கேட்டேன் 2 பேருக்கு. பாத்தீங்களா என்ன பேருங்க அவருக்கு? பெல்ஷாத்சார்ன்ற விஷயம் அவருக்கு. இவர் பெல்ஷாத்சார் பார்த்துக்கும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க நீங்க. அதனால்தான் பேருகள்ல பார்க்கும்போது அவருக்கு மாத்தி அந்த மூணு விடுறாங்க. ஏன்னா மேபி அவங்க ஊர்ல எல்லாம் இருக்கிற கடவுள் பேர் என்னங்க? பெல்லு. அதான் பெல் பெல் பேர் வச்சுங்க எல்லாரும் பார்க்கும்போது அவங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி. ஸோ இதுதான் அங்க நடந்த விஷயம். இப்போ வாசிங்க சார். 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் கவனிக்கணும். 1ஆம் வருஷத்துல தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். அங்க ராக்காலங்களில் வரலீங்களா? படுக்கையின் மேல் தான் வருது. 2ஆம் வசனம். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே, ராத்திரி காலத்துல எனக்கு உண்டான தரிசனத்திலே நைட்ல வந்து பார்க்கும்போது உண்டான தரிசனத்துல நைட்ல வந்து சொப்பனத்தை காண்கிறாரு. அந்த சொப்பனத்தை விளக்கத்தை சொல்றார். நல்லா நீங்க கூர்ந்து கவனிச்சதை உடனே நீங்க கேப்சர் பண்ண முடியும் சொல்ற விஷயத்த. தானியேல் நைட்ல வந்து கனவு கண்ணாருன்னா நைட் எதை குறிக்குது பைபிள்ல? நீங்க சொல்றதெல்லாம் ஆன்சர் தான். சொல்லுங்க, பரவாயில்ல, கத்துக்கலாம் நிறைய விஷயத்த. சரி, காலை எதை குறிக்குது? பகல் எதை குறிக்குது? 6000 வருஷம் வந்து தீமையா இருந்தது ராக்காலம். இப்ப புதுசா ஸ்டார்ட் ஆக போற விஷயம் 1000 ஆண்டு அரசாட்சி, காலை தேவராட்சியம். ராத்திரி நான் சொப்பனத்தை கண்ட அப்படின்னா நைட்டு ஃபுல்லா நடக்கிற விஷயத்த அவர் பார்த்தாராம். 6000 வருஷமா என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த அவர் தரிசனத்துல பார்த்தாரு. காலையில சொல்ற தேவராட்சியத்துல வந்து பார்க்கும்போது அப்படின்னா அந்த இருண்ட யுகங்கள்ல 6000 வருஷத்துக்குள்ள அந்த என்னென்ன ராஜ்யங்கள் எல்லாம் வந்துச்சுன்ற விஷயத்த பாரு. நேபுகாத்நேச்சார் ஒரு சிலையை பார்த்து சொல்றாரு. ஆனா தானியேல் பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அவர் எப்படி பார்க்கிறாரு? மிருகங்களை ஒவ்வொன்றாக அதை பார்க்கிறார். அந்த கம்பேரிஷன் ஸ்லைடுக்குள்ள நம்ம போய் பார்க்கலாம். இதை நீங்க முடிஞ்சா இதுல கம்பேரிஷன் நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் எஸ் பார்க்கலாம். ஒவ்வொரு ராஜ்யமும் எப்படி காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு விஷயத்த நீங்க பார்த்தீங்கன்னா, மேல நீங்க பார்க்கும்போது ஒரு சிலை பார்க்கிறார், கீழே பார்க்கும்போது மிருகங்களை பார்க்கிறார். முதல்ல பார்த்தீங்கன்னா இப்ப அந்த ராஜ்யங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லும் போது தானியேல் 2ஆம் அதிகாரத்துல தலை சொல்ல பார்க்கும்போது சிரசை நீங்க பார்த்தீங்களே, அந்த தலை பார்க்கும்போது பொண்ணு நாள் பார்த்தலையா, அதை சொல்றாரு உம்முடைய ராஜ்யம் நேபுகாத்நேச்சார், உம்முடைய ராஜ்யம் அது. நேபுகாத்நேச்சார் சொல்றார் நீர் அந்த ராஜ்யம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா தானியேலை காமிச்சிக்கும் போது 7ஆம் அதிகாரத்துல சிங்கம், அதுக்கு என்ன வச்சுக்கலாம்? அதுக்கு செட்டைகள் இருந்தது அப்படின்னு பாக்குறோம் சிங்கத்துக்கு. அடுத்து 2வது ராஜ்யம் தானியேல் 2ஆம் அதிகாரத்துல புதங்கள் இல்லையா, மார்பும் பார்த்தீங்கன்னா அது வெள்ளி. அப்படியே கீழே நீங்க பார்க்கும்போது அந்த ராஜ்யம் பார்த்தீங்கன்னா மேதோ பெர்சியா. தானியேல் 7ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது மிருகம் என்ன தாங்க? கரடிக்கு ஒப்பாக சொல்றார். அடுத்து 3வது என்ன பார்த்தீங்கன்னா கிரேக்க ராஜ்யம் பார்க்கும்போது சிலையில
வெண்கலம் அப்படின்னு சொல்றாரு. கீழே பார்க்கும்போது 7ஆம் அதிகாரத்துல சிவிங்கி, லாஸ்ட் பார்க்கிறோம் 4வது ராட்சியம் இரும்பு, இல்லையா, இரும்பான ராட்சியம். அதுக்கு கீழே அப்படியே மிருகத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது 7ஆம் அதிகாரத்துல ஒரு கிரிதான ஒரு மிருகத்தை பத்தி இந்த சொல்றாரு. இப்பதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பாபிலோன் ராட்சியத்தை பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அடுத்து நெக்ஸ்ட் அத ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ராஜ்யம் நீங்க பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதர, இது பாபிலோன் ராஜ்யத்தை வந்து குறிக்குது. இப்ப சுருக்கமா இந்த இடத்துல பார்த்துட்டே போனோம். ஓகே, அதை கேப்சர் பண்ணிட்டே வாங்க சீக்கிரமா. இது தானியல் முதல்ல இருந்த ராஜ்யம் பாத்தீங்கன்னாக்கா பாபிலோன் ராஜ்யம் நேபகாத் நேசார் அந்த காலத்துல இருந்த ராஜ்யம். அதுக்கு அந்த சிலையில பார்க்கும்போது என்ன சொல்லிட்டாருன்னா கோல்டு. அதே பார்த்தவரு 3ஆம் அதிகாரத்துல ஒரு சிலை செய்யறாரு. ஒரு சிலை செய்யறாரு. எவ்வளவு முழங்க அத 60 முழ நீளத்துக்கு என்ன பண்றாரு? என்ன சிலை அது? கோல்டு. ஒரு சிலை, கோல்டு சிலை நிப்பாட்டுறாரு பாருங்க. ஏன் சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதர சகோதர, அந்த பொன்னான தலை நீரே உங்களுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாபிலோன் ராஜ்யம் எப்படித்தான் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா பொன்னால நிறைந்திருந்ததா. நம்ம சொல்ல நார்மல் நம்மளுடைய பாஷையில சொல்லும் போது கோல்டன் ஏஜஸ் சொல்லும் போது கோல்டு இருந்துச்சு, நிறைய தங்கத்தால நிறைந்திருந்தது. கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டே வாங்க, இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இவங்க ராட்சியம் ஒரு 70 வருஷம் வந்து இந்த அரசாங்கம் நடக்கக்கூடிய விஷயத்த பாக்குறோம். அடுத்த ஸ்லைடு கூட நீங்க பார்க்கும்போது இதே விஷயத்த சொல்லிட்டு வராரு. நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அது சொல்லிட்டு வரேன். நெக்ஸ்ட் போயிடலாம். இதுலயும் அதான் பார்க்கணும் இல்லையா, நம்ம இன்னொரு வரைக்கும் பார்த்த விஷயத்தை தான் இந்த இடத்துல அங்க சுற்றி காண்பிக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரர். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற விஷயம், அது வசனங்கள் நமக்கு தெரியும். தானியேல் 2ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல ராஜா நீங்க ஒரு பெரிய சிலையை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை விளக்கத்தை அவர் சொல்லிட்டே வருவாரு. நெக்ஸ்ட் இந்த வசனத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததாக நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாபிலோன் ராட்சியம், மேதோ பர்சியா ராட்சியம் நம்ம பார்த்துட்டோம் அது ஃபுல்லா. அதுக்கு அடுத்து கிரேக்க ராட்சியம், ரோமா ராட்சியம், அப்புறம் போப்பு ராஜ்யம் சொல்றேன். ஏன்னா அது வந்து போப்பு ராஜ்யம் மென்ஷன் பண்றேன்னா இங்கே நமக்கு தேவைப்படுது, அதனால சொல்றேன். இப்போ நாம் அன்புக்குரிய சகோதர சகோதர எல்லாருக்குமே வேதமானவர்களுடைய நமக்கு அதிகமாக தெரிஞ்ச தானியேல் 2:7 நமக்கு எல்லாருக்குமே ஃபெமிலியர் தான். ஆனா இப்போ ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அடுத்த அதிகாரத்தை சொல்ல நம்ம வந்து பார்க்கும்போது அது தானியேல் 8ஆம் அதிகாரம். தானியேல் 8ஆம் அதிகாரம். தானியேல் 8 சரி, ஓகே. ஆமா, அதுல இருந்தா வரணும். சரி, தானியேல் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனத்தை இப்போ வாசிக்கலாம் பாருங்க. தானியேலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு ராஜாவாகிய பெல்சாத்சார் ராஜ்யபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. இந்த தரிசனத்தை தான் நம்ம இப்ப இன்னைக்கு பார்த்துட்டு இந்த பாடத்தை முடிச்சிடலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இப்ப என்ன தரிசனத்தை அவர் இங்க பாக்குறார் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு சப்ஜெக்ட் அவரே பேசி அவரே விளக்கத்தை கொடுத்துட்டாரு. அதிகமா பேச போறது இல்ல, அவரே பேசி அவரே சொல்லிட்டார். இதுலயே வந்து பார்க்கும்போது ஓகே வாசிக்கலாம். கீழே வாசிங்க சார். தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், நான் பார்க்கையில் 7ஆம் தேசத்தில் உள்ள சூசான் அரண்மனையில் இருந்தேன். அங்கே நான் ஊலாய் என்னும் ஆற்றங்கரையில் இருந்ததாக தரிசனத்திலே கண்டேன். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன், இதோ 2 கொம்புகள் உள்ள ஒரு ஆட்டுக்கடா. இப்ப நான் எங்க இருக்கிறதா பாத்தீங்கன்னா அந்த சூசான் அரண்மனையில இருந்தேன். 7ஆம் ஆற்றங்கரையில நான் இருக்கும்போது இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கங்க, இது வேற எங்க சொல்றான்னு சொல்லிக்க வேணாம். இப்ப பாபிலோன் ராஜ்யமா இருந்துச்சு, இப்போ இவர் எந்த ராஜ்யத்துக்குள்ள கண்ட்ரோல்ல போயிட்டாருன்னு 8ஆம் அதிகாரத்துல வரும்போது நீங்க 6ஆம் அதிகாரத்துல இருந்து புரிஞ்சுக்கலாம் இல்லையா? 6ஆம் அதிகாரத்துல அதாவது தானியேலை கொண்டு போய் சிங்க கபில போடுறாங்க இல்லைங்களா? அப்பெல்லாம் பார்த்து தானியேலுக்கு எவ்வளவு வயசு தெரியுமா? தானியேலுக்கு 104 வயசு, 104 years. எவ்வளவு வயசுல போயிருக்கிறாரு புள்ளா?
அப்ப பாபிலோன் ராஜ் 70 வருஷம் பார்த்துட்டு இப்ப என்ன காலத்துக்கு வந்தாச்சு, மேதியர்கள் பெர்சியா ராஜ்ய பாரத்துக்குள்ள வந்துட்டாரு. இப்ப வந்து பார்க்கும்போது மேதிய பெர்சியா ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறார். அப்ப அந்த ராஜ்யத்துல வந்து இருக்கும்போது தான் அங்க இந்த ஒரு தரிசனத்தை அவர் பார்க்கிறார். இங்க எடுத்த உடனே இவருக்கு என்ன காண்பிக்கிறான்னு பார்க்கும்போது ஒரு பாருங்க என்ன காமிச்சிக்கிறாரா, ஒரு ஆட்டுக்கடா ஆற்றிற்கு முன்பாக நின்றது. ஒரு ஆட்டுக்கடா, நல்லா புரிஞ்சுக்காங்க இத. ஒரு ஆட்டுக்கடா ஆற்றுக்கு முன்பாக நின்றது. ஆற்றுக்கு முன்பாக நின்றது. அதன் 2 கொம்புகளும் உயர்ந்தவைகளாய் இருந்தது. 2 கொம்புகளும் உயர்ந்தவைகளா இருந்துச்சு. ஆட்டுக்கடா கொம்பு இருக்கு இல்லையா, உயர்ந்தவளா இருந்துச்சு. ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கிலும் உயர்ந்திருந்தது. ஒரு கொம்பு மட்டும் இருக்கலாம், கொஞ்சம் உயர்ந்து இருக்குன்னு சொல்றார். உயர்ந்த கொம்பு பிந்தி முளைத்தெழும்பி போடக்கூடாது நினைச்சு போட்டுக்கிறாங்க, சப்ஜெக்டா போட்டாங்க அதுல. சரி பரவாயில்ல. ஒரு கொம்பு சின்னதா இருக்கு, இன்னொரு கொம்பு பெருசா இருக்கு. பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாரு பார்க்கும்போது. மற்றொரு கொம்பு பெருசா இருக்கு. இப்ப நீங்க இதை குறிச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம்னாக்கா இது என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தல. இன்னும் கொஞ்சம் வாசிங்க சிஸ்டர். அந்த ஆட்டுக்கடா மேற்கும் வடக்கும் தெற்கும் பாய்கிறதை கண்டேன். ஒரு மிருகமும் அதன் முன்னே நிற்க கூடாது இருந்தது. அதன் கைக்கு தப்புவிப்பாரும் இல்லை. அது தன் இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது. நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ மேற்கே இருந்து, நல்லா கவனிக்கணும். இப்ப ஒரு ஃபர்ஸ்ட் என்ன பாக்குறாரு, ஆட்டுக்கடா తెలుగులో పొట్టేలు இல்லையா, మొదటి చూసినాను పొట్టేలు. ஃபர்ஸ்ட் அவர் பாக்குறாரு இது வந்து ஆட்டுக்கடா. ஆட்டுக்கடா பாக்குறாரு. அதுக்கு 2 கொம்பு இருக்கு. ஒரு கொம்பு பாத்தீங்கன்னா நீளம் கம்மியா இருக்கு, இன்னொன்னு உயரம் அதிகமா இருக்கு. இப்படி இது என்ன பண்ணுச்சா 4 பக்கமும் போயிட்டு அது பலன் கொண்டது, பலன் கொண்டுச்சு அந்த ஒரு ராஜ்யம் சொல்றாரு. இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே. மேற்கே என்ன வருதா, வெள்ளாட்டுக்கடா. ஒரு வெள்ளாட்டுக்கடா வருதான். తెలుగులో மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா வந்துச்சு తెలుగులో. పొట్టేలా ఓకే, పొట్టేలునా ఓకే. ఒకటి గొర్రె పొట్టేలు, ఇంకొకటి మేక పొట్టేలు. ద கோட் இல்லையா, கோட் அண்ட் லேம் அந்த மாதிரி தான் வரணும். ஓகே. ஒரு வெள்ளாட்டுக்கடா, ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாவாமல். வெள்ளாட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா கரெக்ட் தானது? வெள்ளாட்டுக்கடான்னு சொல்றது தானே அந்த கோட்டன், அதான் வரணும். மேக்கப்போத் கரெக்ட், இதான் கரெக்ட், மேக்கப்போத் இல்லையா. இதை சொல்ல. 2வது வர்றது என்ன பாத்தீங்கன்னா அது மேற்கே இருந்து வருகிறது, ஒரு ஆட்டுக்கடா வரத பாக்குறோம். நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது. பாருங்க, இது நிலத்துல கால் பாவாமல் தேசத்துல சென்றது. அந்த வெள்ளாட்டு கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. நல்ல கவனிங்க, இந்த வெள்ளாட்டு கடாவுக்கு கண்களுக்கு நடுவாக ஒரு விசேஷித்த கொம்பு, ஒரு விசேஷத்த கொம்பு இருந்தது. அது பாருங்களா, அந்த இமேஜ்ல நம்ம பார்க்கலாம். அந்த பாருங்க, அந்த இமேஜ்ல பாருங்க, அது கடா. அந்த கடாவுக்கு தலையில பாத்தீங்கன்னா 2 கொம்பா இல்லாம சென்டர்ல என்ன இருக்குங்களா, ஒரு நீளமான ஒரு கொம்பு இருக்கு கடா அப்படின்னு சொல்றாங்க நெத்தியில. வாசிக்கலாம். நான் ஆற்றின் முன்பாக நிற்க கண்ட 2 கொம்புகள் உள்ள ஆட்டுக்கடாவின் மட்டும் அது வந்து, இப்ப 2 கொம்பு இருக்கிற ஆட்டுக்கடா, ஒண்ணு நீளமா இருக்கு, ஒண்ணு கம்மியா இருக்கு. இந்த ஆட்டுக்கடை நின்னுக்குது இங்க. அது இடம். இப்ப இன்னொரு என்ன பண்ணுதலாம், வெள்ளாடு வருது. வெள்ளாடு வருது. இதுக்கு பாத்தீங்கன்னா 2 கண்ணுக்கு நடுவுல ஒரு நீளமான கொம்பு இருக்கு. இந்த ஆடு இப்ப இங்க வருது. வந்துட்டு இப்ப என்ன பண்ணது பாருங்க, வந்து தன் பலத்தின் உக்கிரத்தோட அதற்கு எதிராக பாய்ந்தது. பலத்துடைய உக்கிரத்தால் அதுக்கு நேராக வந்து எதிராக பாய்ந்தது. அது ஆட்டுக்கடாவின் கிட்ட சேர கண்டேன். அது ஆட்டுக்கடாவின் மேல் கடும் கோபம் கொண்டு அதை முட்டி அதன் 2 கொம்புகளையும் முறித்து போட்டது. 2 கொம்பு உடைச்சிருச்சு. அதன் முன் நிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலம் இல்லாமையால் வெள்ளாட்டுக்கடா அதை தரையிலே தள்ளி மிதித்து போட்டது. இப்ப வெள்ளாட்டுக்கடா மேக்க போத்து இல்லையா, இப்ப அது வந்து பவர்ல வந்துருச்சு. கோட் நல்லா பவர்ல வந்துருச்சு. இது போயிருச்சான், இது பவர்ல போயிருச்சு. நெக்ஸ்ட், அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்புவிப்பார் இல்லை. அது கைக்கு ஆட்டுக்கடாவை தப்புவிப்பார் அப்படின்னு அர்த்தம், பவர்லெஸ் போயிருச்சு அது அப்படின்னு சொல்றாரு. அப்போது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது. அது பலம் கொண்டு இருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. பாத்தீங்கன்னா வெள்ளாட்டுக்கடா கூட பார்க்கும்போது இது நல்ல பலம் இருந்துச்சு. ஆனா சடிதிலே பாத்தீங்கன்னா நீங்க பாக்குற அந்த சென்டர்ல ஒரு கொம்பு இருக்கு இல்லைங்களா, பெரிய கொம்பு,
அந்த ஒரே ஒரு கொம்பு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முறிந்து போயிருச்சு. கொம்பு என்னாச்சுங்களா? முறிஞ்சிச்சு இல்லையா? அடுத்து அதற்கு பதிலாக ம், ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் நல்லா கவனிங்க. அதுக்கு பதிலாக எதுக்கு பதிலாக? இப்ப தூங்குறவங்க மட்டும் சொல்லுங்க முறிந்து பார்க்கலாம். நாங்க எங்க கேட்டோம் இல்ல? உங்க வேலை நீங்க பாருங்க, எங்க வேலை நாங்க பாக்குறோம். ஓகே, தேங்க்யூ. எனக்கு சீரியஸா இருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கலாம் அந்த விஷயத்தை. அதுக்குத்தான். ஓகே, இப்ப அந்த பெரிய கொம்பு இருந்தது, அது என்னாச்சுன்னா முறிஞ்சு போயிருச்சு. அதற்கு பதிலாக அதுக்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் ஆகாயத்து 4 திசையில இருந்து எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்தெழும்பின. 4 கொம்பு இருந்துச்சு. ஒரு கொம்பு போய் இப்ப தலையில என்ன சென்டர்ல 4 கொம்பு. 4 கொம்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு இது தாங்க ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். எத்தனை வசனம் சிஸ்டர்? நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதை. அந்த 4 கொம்பு இருந்த இடத்துலயே ஒரு சரீரம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது சின்னதான ஒரு கொம்பு சின்னதான கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராக. இங்கிருந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் நல்லா புரியும், கவனிங்க. எது? வேற ஆடெல்லாம் வரல, அதே வேற எந்த மிருகம் வரல. இங்க முதல்ல ஒரு ஆடு வந்துச்சு, ஆட்டுக்கடா இல்லையா? அதுக்கு 2 கொம்பு இருந்துச்சு, ஒன்னு உயரமா இருந்துச்சு, ஒன்னு சின்னதா இருந்துச்சு. சடிதுல இன்னொன்னு மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டு கடா வருது, அதுக்கு ஒரே ஒரு கொம்பு தான் தலையில இருந்துச்சு. அந்த கொம்பு முறிஞ்சு போயிருச்சு. 4 திசையில இருந்து 4 கொம்பு முளைச்சிருச்சு. இப்ப இந்த 4 கொம்பு இருக்கிற நேரத்துல இன்னொரு மிருகம் இல்ல, இதே வெள்ளாட்டு கடா தான் பாக்குறோம். அந்த வெள்ளாட்டு கடா சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு வந்து தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும். அண்டர்லைன் பண்ணிக்காங்க. இது என்னங்க தேசத்துக்கு நேராகவும்? நான் மாதிரி சொல்லப்பட்ட பைபிள என்ன மீனிங் சொல்லுங்க பார்க்கலாம். சிங்காரமான தேசம் என்ன? சிங்காரிக்கப்பட்ட தேசமா? சிங்காரமான தேசம் பைபிள் இப்ப எங்க வந்தாலும் தெலுங்குல வராது. ఎంత ఆనందమైన దేశం, సింగారமான தேசம் ஜெருசலேம், இஸ்ரேல் தேசம். சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரிதாயிற்று. அது வானத்தின் சேனை பரியந்தும் வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது. சரி, இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். இதுக்குள்ள தொடர்ந்து இருக்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். என்ன வசனம் நிறுத்திருக்கீங்க? 10ஆம் வசனத்தோட இங்க நிற்கலாம். நெக்ஸ்ட் அதுக்குள்ள போலாம். இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போயிடலாம். நீங்க பாக்குறத பார்த்தா சப்ஜெக்ட் எங்களுக்கு புரிஞ்சிச்சு பிரதர் சொல்றீங்க. அதுலயே வாசிக்கலாம். 18ஆம் வசனத்துல இருந்து போங்க. 18ஆம் வசனம் அதுல அவன் என்னோட பேசுகையில் நான் தரையில் முகங்குப்புற கிடந்து அயர்ந்த நித்திரை கொண்டேன். எதை பார்த்து? இந்த தரிசனத்தை பார்த்து. இன்னைக்கு நாம எல்லாரும் கூட நிறைய தரிசனத்தை பார்க்கும்போது நமக்குள்ள என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு உற்சாகம் வரும். ஒரு உற்சாகம் நமக்குள்ள பார்க்கும். புதுசான ஒரு விஷயத்தை தேவன் நம்ம வெளிப்படுத்தும் போது தானியேல் பார்த்தீங்கன்னா இந்த தரிசனத்தை கண்ட உடனே என்ன ஆயிட்டார பார்க்கும்போது முகம் குப்புற கீழே விழுந்துட்டு இப்ப பாருங்க அடுத்து. அவனோ என்னை தொட்டு நான் காலூண்டி நிற்கும்படி செய்து இதோ கோபத்தின் முடிவு காலத்திலே சம்பவிப்பதை உனக்கு தெரிவிப்பேன். இது குறிக்கப்பட்ட முடிவு காலத்துக்கு அடுத்தது. இது குறிக்கப்பட்ட முடிவு காலத்துக்கு நிறைய டைம் சொல்லியிருக்காருல. 12ஆம் அதிகாரத்துல சொல்லிருக்காரு, தானியேலே நீ போகலாம். எங்க போகலாம்? உங்களுடைய பெட்ல போய் தூங்கலாம், நித்திரையாயிரு. இது முடிவு காலத்துக்கு இப்ப இல்ல. யாருக்கு இது? இங்க உட்காந்துக்கிறோமே. இந்த தரிசனம் யாருக்கு இது? நமக்கு. அதுல இது இவங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கு. அதுல நீ போகலாம். இப்ப அது சொல்லாரு, இது முடிவு காலத்துக்காக வைக்கப்பட்டிருக்கு. அப்ப யார் இதை தியானம் பண்ணணும்? யார் ஆராய்ச்சி பண்ணணும்? முதல்ல சொல்லிடுற, நாமெல்லாம் தீர்க்கதரிசிகளே இல்ல. ஆனா தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எல்லாம் பிள்ளைகள், அதுக்கு உரியவர்கள் நம்ம எல்லாரும். அப்ப இது என்ன செய்யணும் பார்க்கும்போது நம்ம இதை கண்டு அலசி, தானியேல் எவ்வளவு ஆர்வம் இருந்துச்சு தெரியுமா அவருக்கு? தானியேல் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஐயோ ஏதோ சொல்றாரு கால கணக்கு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்றாரு. 1290 நாள் செல்லும்.
1260 நாள் செல்லும், 1335 நாள் செல்லும். இது என்ன ஆண்டவரே அப்படின்னு கேக்குறோம். அப்ப போய் கேட்கிறாரு பாருங்க, ஆர்வம் பாத்தீங்கன்னா இல்லையா? அது பொருளை நான் என்ன பண்ணல, கேட்டு அந்த பொருளை அறியாத இருந்தேன். பாத்தீங்கன்னா இதோட முடிவு என்னமா இருக்கும் அவர் கேட்கிறாரு பார்க்கும்போது. இப்ப தொடர்ந்து அதே வாசி 8வது அதிகாரத்துல வாசிங்களேன் இப்போ. இதோ கோபத்தின் முடிவு காலத்திலே சம்பவிப்பதை உனக்கு தெரிவிப்பேன். இது குறிக்கப்பட்ட முடிவு காலத்துக்கு அடுத்தது. நீ கண்ட 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா. நல்லா புரிஞ்சுக்கிறேன். இப்பத்துல இருந்து சப்ஜெக்ட் நான் பேசலைங்க. தானியேலுக்கு தேவதூதன் விளக்கம் கொடுத்துட்டார். தேவதூதன் சொல்றார். யார் அவரு? இந்த தூதன் அடிக்கடி தானியேலை வந்து பார்க்க வரவர் யார் தான்? யாரு வந்து எங்களுக்கு என்ன? காபிரியேல். பொதுவா சொல்லிடலான்னு பாக்குறீங்களா? காபிரியேல் வரார். காபிரியேல் தூதன் வரார். நீ கண்ட 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்சியா தேசங்களின் ராஜாக்கள். பாத்தீங்களா? நீங்க பார்த்த அந்த கடா அது ஒரு ராஜ்யத்தை குறிக்குது. நம்ம பார்த்தல மிருகங்கள், நீ பார்த்தீங்களா? இந்த மிருகங்கள் எல்லாம் ஒரு ராஜ்யத்தை குறிக்குது, ராஜ்யங்களை குறிக்குது. அப்ப பாபிலோன் ராஜ்யம் ஒரு முடிவுக்குள்ள வந்துருச்சு. அந்த முடிவை பத்தி சொல்லும் போது இல்லையா பாருங்க, இப்ப பாபிலோன் ஏன் பாபிலோன் கையில மட்டும் ஒப்பு கொடுக்கணும் தேவன்? பாபிலோன் ராஜ்யத்துக்குள்ளேயே இஸ்ரவேல் ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா பின்னால இது மாதிரி ஒரு டூப்ளிகேட் பாபிலோன் வரப்போகுது. இவங்க செஞ்சுதான் அவங்க செய்ய போறாங்க. யாருக்கு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அதனால வந்துட்டு நீ என்னெல்லாம் பண்றியோ அதெல்லாம் அங்க பண்ண போறான்னு சொல்றாரு. இப்ப இதை அப்படியே வச்சுக்கலாம். வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்வொர்க் கொடுக்குறேன். ஐயோ, மறுபடியும் ஹோம்வொர்க் அப்படிதான். தானியேல் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கலாம். இந்த 5ஆம் அதிகாரத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த பாபிலோன் ராஜ்யம் ஒரு முடிவுக்குள்ள வர்றது விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். பாபிலோன் ஒரு முடிவுக்கு வருது. அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமனங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். என்ன வந்து எழுதிச்சு அப்படி வந்துட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் மேல இன்னும் ஒரு 4-5 வருஷம் தள்ளி வாசிங்க சார். நல்லா இவர் என்ன பண்றாருன்னா, பாபிலோன்ல கொண்டு வந்திருக்கிறதான ஆலயத்தில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் இருக்கு இல்லையா, பாத்திரம். அந்த பாத்திரம் என்ன பண்றாரு, வெண்கல அந்த பொண்ணு பாத்திரங்கள்ல ஒரு பாத்திரத்துல மது ஊத்தி இவரு குடிச்சதெல்லாம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் குடிக்க வச்சுன்னு இருக்காரு ஃபுல்லா. இப்ப இவங்களால எந்த நிலையில இருக்கிறாங்க? போதையில இருக்கிறாங்க. நல்ல போதையில இருக்கும்போது அட்டென்ஷனா இருப்பாங்களா? அதுக்குத்தான் வந்து பார்க்கும்போது லேமி வேலுக்கு தன் தாய் சொல்றாங்க, என்ன பண்ணிடாத, மதுபானம் உனக்கு ஆகாது, மதுபானம் உனக்கு ஆகாது. பாத்தீங்களா? மேன்மை அல்ல. வந்து பார்க்கும்போது சொல்றாரு, பாத்தீங்க அதை மாத்தி மாத்தி சொல்லணும். எல்லாமே 2 தெரியும், 3 தெரியும். அப்ப தேவன் என்ன பண்ணுவான், கொடுத்துருக்கிற வேலையை நீ கரெக்டா செய்ய மாட்டேன். அதான் சொல்ல இந்த இடத்துல பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரே, இந்த இடத்துல சொல்றாரு. இப்ப வாசிங்க சார் அந்த வசனத்தை. அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமனங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும். மேல ஒரு 10ஆம் வசனத்துல வாசிங்களா பார்க்கலாம். ராஜாவும் அவனுடைய பிரபுகளும் சொன்னவைகளே ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் பிரவேசித்தாள். அப்பொழுது ராஜாத்தி, ராஜாவே, நீர் என்று வாழ்க, உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியது இல்லை. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. எனக்கு ஒரு அந்த வசனத்தை மட்டும் சொல்லுங்க. மேனே அது வாசிங்க சிஸ்டர். 25 இருந்து கரெக்ட் தான். அதுக்கு மேல அந்த வாசிச்சவங்களா? எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மேனே மேனே தெக்கல், மேனே மேனே தெக்கல் உப்பரிசின் என்பதே. மேனே மேனே தெக்கல் உப்பரிசின். இது உருதெல்லாம் பேசுறீங்க இல்லையா? மேனே மேனே தெக்கல் பார்சல் சொல்றார். என்ன இதுதான் வந்து சொல்றாரு. இதான் விளக்க போறாரு. அது எங்க எழுதிச்சுக்கலாம்? இவர் நல்லா போதையில் இருக்கிறாங்க, குடிச்சு நல்லா போதையில் இருக்கிற நேரத்துல திடீரென ஒரு விரல் வருது. அது செவுத்துல என்ன பண்ணுதுங்களா? அது எப்படி எழுதிருக்கு நினைச்சு பாருங்க. எப்படி எழுதிருக்கு அது பார்க்கும்போது இவருக்கு குடிச்ச போதையெல்லாம் போயிருச்சு. அப்படி பார்த்த உடனே கை வந்து அப்படியே எழுதுது, மேனே மேனே தெக்கேல் உப்பாசன் எழுது. அப்படியே பார்த்துட்டு நடுங்கிறார். வந்து பாத்தீங்கன்னா
பயந்துட்டார். இப்பதான் அந்த விளக்கத்தை அவருக்கு அங்க தெரியல. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுட்டாரு. கடைசி இப்ப நீங்க 30ஆம் வசனத்துக்கு வந்துருச்சார். 30 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டி கொண்டான். தன்னுடைய 62ஆம் வயதுல ராஜ்யத்தை என்ன பண்ணிட்டானா? கட்டி கொண்டான். மேதியனாகிய தரியு. நல்லா புரிஞ்சுக்காங்க. இந்த ராஜ்யம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாபிலோன் ராஜ்யம் ராஜாவே நீர்த்தா அந்த உயர்ந்த விஷயமா இருந்த அந்த பொன்னான ராஜ்யம் உங்களுக்கு தான். அந்த கோல்டன் பாத்தீங்களா, எருசலேம் அந்த கோல்டு கொண்டு வராரு. போர்சிலியா பாக்குறாரு. பார்த்த தங்கம் அதுதான். தலையா பாக்குற அதுவும் தங்கம் தான். தங்கமான ராஜ்யம். இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அன்புக்குரிய சகோதரர்கள், அந்த ராஜ்யம் ஒரு முடிவுக்குள்ள வந்தாச்சு. பாபிலோன் ராஜ்யம் வந்துருச்சு. கொஞ்சம் கவனிங்கதான். அந்த பாபிலோன் ராஜ்யம் ஒரு முடிவுக்குள்ள வந்த போதான் அடுத்து என்ன ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுது? சரி, மேதை பெருசு. அப்ப மேனே மேனே திக்கல் வேணாம் உங்களுக்கு? ஓகே, வா. அப்ப மேனே மேனே திக்கல் உபார்சின் அப்படின்றதுக்கு என்ன ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஒரு சின்ன கணக்கு போக்கலாம். சின்ன கணக்கு எழுதிக்காங்க. ஒரு ஷேக்கல் அப்படின்னு சொன்னா 1 ஷேக்கல், இஸ்ரேலுடைய அந்த அளவு கோல்களே பார்த்தீங்கன்னா ஷேக்கல் பயன்படுத்தாதீங்க. ஷேக்கல்ஸ் 1 ஷேக்கல் இஸ் ஈக்குவல் டு 20 கேரா. 1 ஷேக்கல் இஸ் ஈக்குவல் டு 20 கேரா. அப்படின்னு என்ன பிரதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா சேர்த்தா 2 மீனா. மினா அப்படின்னு சொல்றேன், 2 மினா. மினா சொல்ல மினார் அப்படின்னு சொல்லுவாங்க. தீனார் மினார் மாதிரி மினார் மினா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேர் அளவு. 50 shekel is equal to 1 mina. 50 shekel is equal to 1 mina. அப்போ 1 mina is equal to 1000 gera. 1 mina equal to 1000 gera. புரிஞ்சுட்டீங்களா? 1000 gera. இப்பதான் சொல்ல போறேன். அடுத்து நீங்க போட்டுக்கலாம். இது என்ன அளவுங்க? இது பார்த்தீங்கன்னா மேனா அப்படின்னா MENE போட்டிருக்கு, இல்லைன்னா MENEH கூட போடலாம். இப்ப தெக்கல் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? தெக்கல் அப்படின்னு சொல்றதுக்கு அது ஒரு அளவு. அது எப்படி கொடுத்துருன்னு பார்த்தீங்கன்னா, எபிரேய பாஷையில அதான் ஷேக்கல் அப்படின்னு சொல்றாங்களா? ஷேக்கல் ஒரு வெயிட். ஒரு வெயிட் அது சொல்றாரு. அது வெயிட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேக்கல் 500 போட்டுங்க. அதாவது 1000ல பாதி. 1000 கேரான்னு சொன்னோம் இல்லையா? 500 போட்டுக்காங்க. ஹாஃப் ஷேக்கல்னு கூட சொல்லலாம். கரெக்ட். 1 மினேஜர் கூட 1000 கேரான்னு சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி. உப்பார்சின் அப்படின்னு சொல்ல இல்லையா? அதுக்கு ஒரு அளவு என்ன கொடுத்துறான்னு பார்த்தீங்கன்னாக்கா, உப்பாம் அப்படின்னு அது வேல்யூ பார்த்தீங்கன்னா 20. UPNARM உப்பாம் அப்படின்னு சொன்ன அந்த வேல்யூ 20 போட்டீங்களா? இப்ப சொல்ற பாருங்க. மேனே மேனே அப்படின்னா 1000 + 1000. இப்படி சொல்லிட்டு எப்படி பாலியா? ஓகே. அந்த ஷேக்கல் சொன்ன தெக்கல் 500. லாஸ்ட்ல இருக்கிறது 20 நம்ம பார்த்தோம் இல்லையா? உப்பாரம். அதை பார்க்கும்போது இதுதான் இங்க சொல்றாரு இந்த பாஷையில். அங்க எழுதுனா மேனே மேனே தெக்கல் அப்படின்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இங்க இடத்துல சொல்றாரு பார்க்கும்போது, உன்னுடைய ராஜ்யம் தேவனுடைய நியாய தீர்ப்பாகிய ஒரு நியாய தீர்ப்புக்குள்ளாக ஒரு அளவுக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து உப்பார்சன்னு சொன்ன இல்லையா? பின்னால வரக்கூடிய பெர்சியாவுக்கு போயிடும். பெர்சியன் கிங்டமுக்கு போயிடும். பெர்சியன் கிங்டம். இப்ப இந்த அளவு போட்டோம் இல்லையா? 2520. 2520 என்ன அது? சரி, இன்னொரு கணக்கு சொல்லிடுறேன். இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் என் வார்த்தை நீங்க கேளாம போகும்போது உங்களை எப்படி தண்டிப்பேன்? 7 அத்தனையாக இல்லையா? 7 times 7 அத்தனை அப்படின்னு சொல்லக்கூடிய 1 time is equal to ஒரு காலம் அப்படின்னா 1 வருஷம்.
ஒரு வருஷம் அப்படின்னு சொன்னா 360 நாள். இப்ப 360 இன்ட்டு 7 போட்ட எவ்வளவு வருதுங்க? அப்படியா வருது? எப்படி போட்டாலும் அப்படிதான் வரும். ஏன்னா தேவன் வந்து பிக்ஸ் பண்ணிட்டதெல்லாம் பார்க்கும்போது. அப்ப எது வரைக்கும் உங்களை தண்டிப்பா அப்படின்னு சொல்லிடுறேன்னு பாத்தீங்கன்னா 606 மைனஸ் 606 அங்கதானே ஸ்டார்ட் ஆச்சு. இஸ்ரேலுக்கு தண்டனை காலம், பாபிலோனுக்கு அடிமையா போன காலம் எப்பங்க? 606 606. 606ல 2520 மைனஸ் பண்ணிட்டா என்ன வருதுங்க? சொல்லுங்க, சத்தமா போட்டோங்க. 1914 AD இல்லையா? 1914 AD அப்படி சொன்னா தான் நம்மளுக்கு புரியும். அது என்ன அப்படின்னா, 3rd வால்யூம்ல சொல்லப்பட்டபடி புரஜாதரின் காலம் முடிஞ்சிருச்சு. அவங்க தேசத்துக்கு திரும்பி கொடுக்கப்பட்ட ராட்சியம் இல்லையா? புரஜாவுடைய கால்கள் கீழே மிதிக்கப்பட்ட சொன்ன அந்த லூக்கா 21ஆம் அதிகாரம் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட்டது, முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லாரு. இப்ப இங்க புரிஞ்சுக்கணும், மேனே மேனே தெக்கல் உபார்சன் அப்படின்னு சொன்னா சொல்லார் இந்த ராட்சியங்கள் எல்லாம் முடிஞ்சு பாருங்க, கோரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராட்சியம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும்ன்ற விஷயத்த இந்த ஒரு சுருக்கமான விஷயத்துல அவருக்கு தரி அங்க வந்து பாக்குறார். அப்ப மேதியனாகிய தரி வந்து என்ன பண்றாராம்? ராஜ்யத்தை கட்டிக்கிறார். இப்ப 2 ராஜ்யம் இதுல பார்க்கும்போது, ஒண்ணு மேதியர்கள், இன்னொன்னு பெர்சியர்கள். அந்த ஆட்டுக்கடாவுல ஒரு கொம்பு சின்னதா இருந்துச்சு, இன்னொரு கொம்பு எப்படி இருந்துச்சான்? பெருசா இருந்துச்சு. இதை குறிக்குது நமக்கு. இதே விஷயத்த தானியேல் 7ஆம் அதிகாரம் சொல்லும் போது கரடி சொல்றாரு இல்லையா? 2வது ராஜ்யம் தான் குறிக்குதுங்க, கரடி. அப்ப கரடி எப்படி நின்று இருக்குன்னு சொல்றாரு? ஒரு பக்கமாய் சாய்ந்திருந்தது. 3 அந்த ஒரு எலும்புகளை கவி கொன்றது 3 பாகங்களாக பிரிச்சு வச்சிருந்தாங்க ராஜ்யங்களை. அதான் ஹிஸ்டாரிக்கல் நிறைய போகணும். அந்த ராஜ்யங்களை பிரிச்சு வச்சிருந்த காரியத்தை குறிக்குது. அப்படி இருந்துதான் சொல்றாரு, அந்த மேதோ பெர்சியர்கள், பெர்சியர்கள் பலத்துல மேதியர்களை காட்டிலும் உயர்வாக இருந்ததை குறிக்குது. இப்ப நம்ம 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல வாசித்தோம், அன்று ராத்திரியில மேதியன் ஆகிய தரியு சிஸ்டர் வாசிங்க சிஸ்டர். ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். யார் கொலை பண்ணது? அப்படியே வாசிங்க. மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டி கொண்டான். இப்ப யாருக்கு போயாச்சு? இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க பிளீஸ், கவனிங்க. பாபிலோன் ராஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிஜத்துல பார்க்கும்போது எதுக்கு ஒப்பிட்டு சொல்றோம்? கரடி. நிஜத்துல சொல்லும் போது இப்ப இருக்கக்கூடியதான பாபிலோன், இப்ப இருக்கிற இல்லையா கிறிஸ்டியன் இல்லையா, இன்னைக்கு இருக்கிறதான கிறிஸ்துவ இந்த அமைப்புல குறிக்குது. இந்த கிறிஸ்துவனுக்கு எல்லாம் வந்து என்ன ஆக போகுது? அடி சீக்கிரமாக, இதுதான் புதுசா இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லணும், எனக்கு ஒரு சந்தோஷம், இதெல்லாம் அழிஞ்சு போகுதுன்றதுக்காக சொல்ல வர்றேன். இந்த பாபிலோன் என்ன ஆக போகுதுன்னா, கிறிஸ்துவ அமைப்புகள் எல்லாம் ஒரு முடிவுக்குள்ள வருது, அது அழிக்கப்பட போகுது. மேதியனாகிய தரியு, ஆனா பெர்சியா ராஜ்யம் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு கொம்பு நீட்டிட்டு இருந்தது, அது பெர்சியன்ஸ் குறிக்குது. அந்த ராஜ்யம் யாருன்னு பாத்தீங்கன்னா கிங் ஆஃப் சைரஸ். அந்த ராஜ்யம் அவரை வந்து பிடிக்கிறார், கேப்சர் பண்றார். ஓகேங்களா? கோரேஸ் ராஜ் அது சொல்லார். இப்ப இந்த தான் சொல்லும் போது ஏன்னா தரியு யாருக்கு அடையாளமா இருக்காரு, கோரேஸ் யாருக்கு அடையாளமா இருக்காரு? நிஜத்துல பார்க்கும்போது பாரு, 2 பேருமே வந்து செட் ஆஃப் கிங்டம், 2 தான் இருந்தாலும் செட் ஆஃப் கிங்டம். அந்த இடத்துல சொல்லும் போது வசனத்துல மேதியன் ஆகிய பெர்சியன் ஆகிய கோரேஸ் வந்து ராஜ்யத்தை கட்டி கொண்டார் அப்படின்னு இருக்கா? அப்படின்னா இந்த ராஜ்யம் பிதாவாகிய தேவனுக்குரியது. பிதாவாகிய தரியு இங்க அடையாளப்படுத்த பிதாவாகிய தேவன். கோரேஸ் இந்த இடத்துல சொல்றாரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவ ராஜ்யத்துல மெயின் யாருன்னா பிதாவாகிய தேவன் தான். அவரு கண்ட்ரோல் போயாச்சு, 3ஆம் உலகம். ஆனா யாருக்கு இது கொடுத்திருக்கிற பவர்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் மனவாட்டியாகிய திருசபை
அதான் சொல்ல 1000 ஆண்டு அரசாட்சியில அந்த ராஜ்யத்தை அவங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை இந்த இடத்துல சொல்ற அன்புக்குரிய சகோதர சகோதரர். இப்ப மேதியர்கள், பெர்சியர்கள். இப்ப மேதா பெர்சிய ராஜ்யத்தை எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாருங்க சிலையில பார்க்கும்போது மேதா பெர்சி எதுக்கு சொன்னாரு? எந்த அதாவது மெட்டல், அந்த ஸ்லைடு வேணா போடுங்க, ஸ்லைட் போடுங்க. வெள்ளி, சில்வர் இல்லையா? சில்வர்ஸ் தான் கரெக்ட் இல்லையா? ஒரு வெள்ளி, கோல்டு, அதுக்கப்புறம் வெள்ளி வந்து பார்க்கும்போது வெளியில ஏன் நான் சொல்றேன்னா, இந்த காலகட்டத்துல அதிகமாக பார்க்கும்போது இந்த வெள்ளி வந்து பயன்படுத்திருக்காங்களாம் இந்த ராஜ்யாங்கத்துல. பெர்சியா கிங்டம்ல நிறைய பேர் பார்க்கும்போது அந்த சிலைகள் வச்சிருந்தா இருக்கட்டும், அந்த சிலைகள் வச்சிருக்க பார்த்தீங்கன்னா அந்த நிறைய பேருடைய ஹெட்டு, அப்புறம் வந்து அங்க யூஸ் பண்ணக்கூடிய பயன்படுத்தின காயின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சில்வர் காயின்ஸ் பயன்படுத்திருக்கிறாங்க. சில்வர் காயின்ஸ் அவங்க பயன்படுத்துற விஷயத்தை அந்த இடத்துல சொல்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அந்த மிருகத்துல சொல்லும் போது கூட கரடிக்கு ஒப்பிட்டு அங்க சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். எஸ், திஸ் இஸ் இதான் கரெக்ட். பாருங்க அந்த நிறைய யூஸ் பண்ணதான் சில்வர் காயின்ஸ் வந்துட்டு அவங்க பயன்படுத்தினாங்களாம். சில்வர் வெள்ளிக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அங்க வந்து என்ன எதுக்கு சொல்லனாக்கா கரடிக்கு சொல்ல. கரடி என்ன பண்ணும் வந்து பார்க்கும்போது அது எப்படி பார்த்திருக்கிறோம் உங்களுக்கு. அந்த கரடின்னு சொன்னாலே மேதோ பெர்சிய கவர்மெண்ட்டுடைய டெக்னிக்ஸ் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, எந்த ராஜ்யாங்கம் எவ்வளவு ஸ்ட்ராங்கான கூட இருந்தாலும் அதை சீக்கிரம் என்ன பண்ணிடுவாங்களாம், விழ தள்ளுவாங்க. எப்படி பார்க்கும்போது ஒரு கரடி ஒரு மனுஷனை வந்து என்ன பண்ண பார்க்கும்போது இறுக்கி பிடிச்சிருச்சுன்னா உள்ள எதுவுமே போகாது, மூச்சு கூட போகாது. அது போல ஒவ்வொரு ராஜ்யத்தையும் அவங்க முற்றுகை போடும்போது உள்ள தண்ணி கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அப்படித்தான் அவங்க அட்டாக் பண்ணாங்க. பாபிலோன் ராஜ்யத்தை அவங்க சிறைப்பிடிச்சாங்க. புரியுதுங்களா? அதை கரடிக்கு அந்த இடத்துல அதை ஒப்பிட்டு சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குற அன்புக்குரிய சகோதர சகோதரர். அது அந்த இடத்துல நம்ம பார்த்தோம். அந்த வெள்ளியான அந்த காரியங்கள் அதை குறிக்குது. கொஞ்சம் நான் முன்னாடி போவேன். அது கரெக்டா நீங்க ஸ்லைட்ஸ் பார்த்து போட்டாங்க. ஓகேவா? சில்வர் இமேஜ் நிறைய இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் பயன்படுத்திருக்கிறத ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் மட்டும்தான் இந்த ராஜ்யம். மேதிய பெர்சியர்கள் இதை முடிஞ்சுட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம். அடுத்து வாசிக்கல தொடர்ந்து தானியேல் 8ஆம் அதிகாரத்துல இப்ப அந்த விளக்கத்துக்குள்ள போய் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டு கடா கிரேக்கு தேசத்தின் ராஜா. யாருங்க அது? கிரேக்க தேசத்தின் ராஜா. அது கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு. அது கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு. அதன் முதலாம் ராஜா. அது முதலாம் ராஜா. அந்த முதலாம் ராஜான்னு பார்க்கும்போது எப்படி காமிச்சிருக்கிறார் அவருக்கு தானியேலுக்கு? யாருங்க அந்த முதலாம் ராஜா? ஹலோ, அந்த பெரிய கொம்பு அந்த பெர்சியாவில் வந்திருக்கிற முதலாம் ராஜா. கண்டிப்பா தெரியாது உங்களுக்கு நினைக்கிறேன். அந்த கொம்பு பெருசா நீளமா இருந்தது. பெர்சியன் கிங்டம்ல வந்திருக்கிற முதலாம் ராஜா கோரேஸ். வேணும் இல்ல, கிங் ஆஃப் சைரஸ் கோரேஸ் ராஜா இல்லையா? அவருதான் அது குறிக்குது. இப்ப நெக்ஸ்ட் நீங்க வாசிங்க சார். அதன் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு அதன் முதலாம் ராஜா. அது முறிந்து போன பின்பு அது என்னாச்சு? வந்துட்டு கிங் ஆஃப் சைரஸ் போயிட்டார். அதுக்கப்புறமா காம்பசிஸ் இல்லையா, ஹிஸ்டோபஸ், டேரியஸ், ஹிஸ்டோபஸ், இப்படி வந்து அவங்க ராஜ்யம்லாம் வருது. இது கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலா போகணும் நிறைய காரியங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்ப நான் அது போகல. ஓகே, நெக்ஸ்ட் வாசிங்க சார். அதற்கு பதிலாக 4 கொம்புகள் எழும்பினது. என்னவென்றால் அந்த ஜாதியிலே 4 ராஜ்யங்கள் எழும்பும். ஆனாலும் அவனுக்கு இருந்த வல்லமை அவைகளுக்கு இராது. பத்தில இப்ப நம்ம அதை பார்த்திருக்கிறோம். அது போயிட்டு ஓகே, அது 4 சொல்லார். இப்ப அப்படியே நீங்க பார்க்கும்போது ஜஸ்ட் பாருங்க, மைக்ரேட் ஆயிட்டே போறோம். இப்ப எந்த ராஜ்யத்துக்குள்ள வந்தாச்சு? நம்ம கிரேக்க ராஜ்யத்துக்குள்ள வந்தாச்சு. கிரேக்க ராஜ்யத்துல சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம், சாரி ஒரு சின்ன மிஸ்டேக். இப்ப இந்த அது வெள்ளாட்டு கடா பத்தி நம்ம பேசிருக்கிறோம். வெள்ளாட்டு கடா குறிக்குது கிரேக்க ராஜ்யம். இப்ப அங்க நம்ம பார்த்ததான அந்த ஒரு கடாவில் பாத்தீங்கன்னாக்கா அந்த 2 கொம்பு, ஒரு கொம்பு நீளமா இருந்ததான் வந்து கிங் ஆஃப் சைரஸ். அப்ப இந்த இடத்துல சொல்லக்கூடியதான நீளமான கொம்பு அது யாரை குறிக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது அலெக்சாண்டர் த கிரேட். கிரேக்க ராஜ்யத்துல வந்ததான ஒரு மிகப்பெரியதான ஒரு ராஜன். அது மாத்தி எழுதிக்காங்க. ஓகே, மிகப்பெரிய ராஜ் அந்த கொம்பு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அலெக்சாண்டர் த கிரேட்? எவ்வளவு வயசுல அவர் மறிச்சிட்டாருங்க? நீங்க சொல்றதுக்குள்ள தண்ணி குடிக்கிறான்.
33 32 வயசு முடிஞ்சு 33 வயசுல ரொம்ப இளை வயசுலயே பார்க்கும்போது இந்தியாவுக்கும் வந்திருக்கிறார். நார்த் சைட்ல அவர் வந்திருக்கிறார். இப்படி உலகத்தையே போயிட்டு என்ன பண்ணு பாத்தீங்கன்னாக்கா, அந்த மிருகங்களை சொல்லும் போது லியோபோர்ட் சிறுத்தை நம்ம பார்த்தலையா, அந்த சிறுத்தை வந்து எவ்வளவு வேகமா போகுதோ அதான் பாத்தீங்கன்னா வாசிக்கும் போது அது அந்த கடா வரும்போது என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா பூமியில கால் ஊன்லையா அப்படின்னு அர்த்தம், பறந்து போய் விருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுச்சுன்னா அதை கேப்சர் பண்ணுச்சு, எல்லா ராஜ்யங்களும் அதை பிடிச்சிச்சுன்ற விஷயம் சொல்றாரு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே தான் இப்ப அந்த கொம்பு 4 கொம்பு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொம்பு முறிந்து போய் அலெக்சாண்டர் த கிரேட்டுக்கு பிறகு எதுதான் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா 4 கொம்பு வந்துச்சு இல்லையா. அந்த சிறுத்தைக்கு 4 தலை இருந்துச்சுன்னு பாக்குறோம். அப்படின்னா இந்த ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்டு அவருடைய ஜெனரல்ஸ் அது கீழே வந்தாங்க இல்லையா, அவர் கீழே இருந்த ஜெனரல்ஸ் என்ன பண்ணிட்டேன்னாக்கா அதை பிரிச்சுக்கிட்டு 4 பாகமாக ஆளுக்கு செய்து குறிக்குது. ஓகே, இப்ப நம்ம கன்க்ளூஷன் முடிவுக்குள்ள வந்துடல அந்த சப்ஜெக்ட் வந்துட்டு. நெக்ஸ்ட் இப்ப நீங்க தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். இப்ப வாசிங்களா. ஆனாலும் அவனுக்கு இருந்த வல்லமை அவைகளுக்கு இராது, அவர்களுடைய ராஜ்யபாரத்தின் கடைசி காலத்திலோ வென்றால். அவர்களுடைய ராஜ்யபாரத்தின் கடைசி காலத்திலோ வென்றால். யாருடைய ராஜ்யபாரத்தின் கடைசி காலத்துல? இப்போ அந்த அலெக்சாண்டர் த கிரேட் வந்தாரு, அதுக்கப்புறம் அவங்கள இந்த ஜெனரல்ஸ் வந்து பிரிச்சுக்கிறாங்க, 4 பேரா வராங்க, 4 குரூப்பா பிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆளுகை என்னாச்சு வந்து பார்க்கும்போது இப்ப முடிவுக்கு வந்தாச்சு. இப்ப முடிவுக்கு வந்த உடனே இப்ப நெக்ஸ்ட் நடக்க பாருங்க, வாசிங்க. பாதகருடைய பாதகம் நிறைவேறும் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். பாத்தீங்களா, இதான் அண்டர்லைன் பண்ணிக்கணும். இதை சொல்லி நான் முடிச்சிடறேன். இப்ப நாம சிலையில பார்க்கும்போது பொண்ணு வெள்ளி, அடுத்து என்ன வந்துக்கணும்? வெண்கலமான ராஜ்யம். அது என்ன பார்த்தோம்? கிரேக்க ராஜ்யம். அதுக்கு அடுத்து என்ன ராஜ்யம் வரணும்? ரோம ராஜ்யம். ஆனா இவரை பார்க்கும்போது 8ஆம் அதிகாரத்துல என்னன்னா டைரக்டா எதை தான் பார்த்தாரு? என்ன மிருகம் பார்த்தாரு? மேதோ பெர்ஷியா தான் பாக்குறாரு. ஏன்? ஆல்ரெடி பாபிலோன் ராஜ்யம்னாச்சு முடிஞ்சிருச்சு. இப்ப எதை கண்டினியூஷன் பாக்குறாரு இவரு? மேதோ பெர்ஷியா பாக்குறாரு. மேதோ பெர்ஷியா பார்த்துட்டு அதுக்கு அடுத்து என்ன பாக்குறாரு? கிரேக்க ராஜ்யத்தை பாக்குறாரு. கிரேக்க ராஜ்யத்துக்கு அப்புறம் என்ன வரணும்? வெண்கலமான இப்ப இரும்பு வரணும், ரோம ராஜ்யம். அதே மாதிரி நீங்க மிருகத்துல பார்க்கும்போது தானியேல் 7ஆம் அதிகாரத்துல ஒரு கெடிதான ஒரு மிருகத்தை பார்த்தேன் இல்லையா. நீங்க அங்கே வந்துட்டு 6, 7 வசனத்தை 7ஆம் அதிகார தானியேல்ல வாசிக்கும் போது ஒரு கெடிதான மிருகத்தை பார்க்கிறேன். அதுக்கு 10 கொம்புகள் இருந்துச்சு தலையில. சடிதில பார்த்தோன்னா 3 கொம்பு கீழே வெளுத்துட்டு ஒரு சின்ன கொம்பு எழுந்து வந்துச்சுன்னு சொன்னாரு. இங்க பார்க்கும்போது அந்த வசனம் வாசிக்கிற 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிங்க பார்க்கலாம். அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு, அவைகள் இருந்து இந்த ஒரு கொம்பு முறிஞ்சு போச்சு. அலெக்சாண்டர் கிரேட் போயிட்டாரு. அதுக்கடுத்து 4 கொம்பு அவங்களும் போயிட்டாங்க. அது முடிவுக்கு வந்துருச்சு. இப்ப என்ன ராஜ்யம் வரணும்? சின்னதான ஒரு கொம்பு. இல்ல கவனிங்கண்ணே, இப்ப இந்த ராஜ்யம் முடிஞ்சவனே என்ன ராஜ்யம் வரணும்னு சொல்றேன். கிரேக்க ராஜ்யம் முடிஞ்ச என்ன ராஜ்யம் வரணும்? ரோம ராஜ்யம் வரணும். ஆனா இவர் எங்கன்னா மென்ஷன் பண்றார். அதுக்கு தான் சொல்ற, அது ஒரே மிருகம் தான். அந்த மிருகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொம்புன்னு சொன்னாரு, அது முறிஞ்சு போயிருச்சு. அதுக்கப்புறம் 4 கொம்பு வந்துச்சுன்னு சொல்லார், அதுவும் வந்துட்டு முடிவுக்கு வந்தாச்சு. இப்ப சொல்றார் அதுலயே என்ன வருதா? அதான் சொல்ல வந்த. இந்த இடத்துல ரோம ராஜ்யாங்கத்தை, ரோம அந்த அரசாங்கத்தை கன்சிடரே பண்ணல அவரு. ஏன் அப்படி பண்ணாம இப்ப ஸ்ட்ரைட் எதுக்கு போயிட்டாரு அவரு? ஒரு சின்ன கொம்பு வந்துச்சுன்னு பாக்குறோம். அதே தானியேல் 7ஆம் அதிகாரத்திலயும் ஒரு சின்ன கொம்பு வர ஆரம்பிச்சு. அது வந்து என்ன பண்ணுச்சான்? சின்ன கொம்பு எலும்பு வந்து 3 கொம்பை தள்ளிட்டு இப்ப என்ன பண்ணுச்சு சொல்லுங்க. அந்த கொம்புகளை நான் கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளின் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவர்களை பேசும் வாயும் இருந்தது. அதுக்கு என்ன இருந்துச்சுங்களா? அதுக்கு கண்ணு இருந்துச்சு, அப்புறம் பெருமையான பேச்சில பேசக்கூடிய வாய் இருந்துச்சு.
நான் பார்த்து கொண்டு இருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசு உள்ளவர் வீற்றிருந்தார். அடுத்த பகுதிக்குள்ள போகிறார் இல்லையா? இப்ப அதே விஷயம் தான் தானியேல் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 9ஆம் வசனத்துல பார்த்தோம். நான் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு சின்ன கொம்பு என்னாச்சு அதுக்குள்ள வந்து. இப்ப நீங்க தான் சொல்லுங்க, சின்ன கொம்பு எதை குறிக்குது? இதுக்காக தான் மெயினா சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரோம் அரசாங்கத்தை அவர் கன்சிடரே பண்ணல. அப்படி நோக்கமல் எதுதான் இருக்குன்னு பார்க்கும்போது இந்த போப்புடைய அமைப்பு ரோமன் காத்தோலிக், ரோமன் காத்தோலிக் தான் வந்து அவர் கன்சிடர் பண்ணிக்கிறார். இந்த போப்பு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஏன் யோசனை வருதா? பாபிலோன் ராஜ்யம் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வராங்க? நேபுகாத்நேச்சர். மேதோ பெர்சியா ராஜ்யம் உங்களுக்கு யார் ஞாபகம் தராங்க? ஒரே சொல்றீங்க. மேதோ பெர்சியா, அதுக்கப்புறமா கிரேக்க ராஜ்யம் சொன்னா இப்ப நெக்ஸ்ட் ரோம சாம்ராஜ்யம் யார் ஞாபகத்துக்கு வர்றாங்க? ஏன் சொல்ல வர்றாருன்னா ஒட்டுமொத்தமான அந்த கட்டுக்கோப்புல கொண்டு வந்த விஷயத்துல யாரோ அவங்களதான் கன்சிடர் பண்றார். அப்படி யார்தான் கொண்டு வந்தான்னு பாத்தீங்கன்னா ரோம அரசாங்கமாக இருந்தது. அது அப்படி எப்படின்னா பரிசுத்த ரோமாக மாறி இல்லையா? கான்ஸ்டன்டினோப்பிள் 300வது ஏடிகள்ல 303 to 313 வரைக்கும் பார்க்கும்போது இல்லையா நிறைய விஷயத்த அவர் பார்த்துட்டு அவர் ராஜாங்கத்தை ஏற்படுத்துறார். அப்படியே மெதுவா வரும்போது தான் அப்புறம் பார்க்கிறோம் கான்ஸ்டன்டினுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 539 ஏடியில சார்ல் மேஞ்ச் இல்லையா அவர் பிரான்ஸ்ல ஜெர்மனில எல்லாம் சேர்த்து நிறைய கூட்டத்தை ஒருங்கிணைத்து ஒரு கிறிஸ்டியானிட்டி கொண்டு வந்து அப்பதான் 539 ஏடியில ஸ்டார்ட் ஆகி 1799 வரைக்கும் என்ன பண்றாங்க? ஒரு நீண்ட ஒரு காலமாக அரசாங்கம் பண்றாங்க. அதுதான் சொல்றது இந்த சின்ன கொம்பு எதை குறிக்குது அப்படின்னா இதுதான் குறிக்குது. 3rd வால்யூம்ல நீங்க போய் 4வது 3வது சாப்டர்லாம் படிச்சீங்கன்னா இதை குறிச்சுட்டான நிறைய விளக்கெல்லாம் பார்க்கலாம். அப்படி சொல்லிட்டு தான் இப்ப சொல்றாரு அந்த சின்ன கொம்பு வாசிங்க சார். இல்ல அது ஃபர்ஸ்ட் 10ல வாசித்துருங்க, அப்புறம் அதுக்கு போலாம். 9, 10ல வாசிச்சு வாங்க. அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி புரியுதுங்களா உங்களுக்கு? இதே விஷயத்த வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல படிக்கலாம். ஒரு மிருகம் வருது இல்லையா, வலு சர்ப்பம், அது அப்படியே தன் வால்ல நட்சத்திரங்கள் 3ல் ஒரு பங்கு கீழே விழ தள்ளிடுச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த காலத்துல சத்தியத்துல யாரெல்லாம் கொஞ்சம் ஸ்டார்ஸ் மாதிரி இருக்காங்களோ அவங்களாம் காசு கொடுத்து கீழே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பூமிக்குரிய காரியத்துக்கு விழ தள்ளிட்டாங்க. அதே விஷயத்தை இங்க சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி அவரிடத்தில் இருந்த அன்றாட பலியை நீக்கிற்று. இது நல்ல கவனிங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அவரிடத்துல இருந்த அன்றாட பலி என்ன பண்ணியாச்சுங்களா? நீக்கிட்டு. என்ன அன்றாட பலி நீக்கிட்டு? கரெக்ட், கொஞ்சம் நல்லா சொல்லுங்களா. அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அன்றாட பலி நீக்கப்பட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? அன்றாட பலி நீக்கப்பட்டு என்ன அர்த்தம்? நான் ஒரே வசனத்தில் சொல்லுவேன். லூக்கா 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுவேன். நீங்க என்ன பார்க்காம பைபிளை பார்த்தா சொல்லிடலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல என்ன இருக்குங்க? மத்தேயு 16:24 கூட இருக்குது. படம் லூக்கா 9:21, மத்தேயு 16:24. அப்பொழுது அவர்கள் அதை ஒருவருக்கும் சொல்லாத 9:21. ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து. இது என்னங்க இது? பிளீஸ் பிளீஸ் கொஞ்ச நேரம் அட்டென்ஷன், எல்லாரும் முடிச்சிடலாம். கொஞ்ச நேரம் அட்டென்ஷன் இருங்க. அன்றாட பலி நீக்கப்பட்டு அப்படின்னு சொல்லி என்ன அர்த்தம்னு பார்க்கும்போது சிலுவையை சுமந்து கொண்டு தினமும் என்ன பண்ணீங்க, அதுக்கு தாங்க உடன்படிக்கை செய்து நாமளும் போயிட்டு இருக்கிறோம். நம்மோடு கூட 5 பேர் இணைஞ்சிருக்கிறாங்க. தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுமா, அன்றாட பலி செலுத்தணும். பலியினால உடன்படிக்கை பண்ணிருக்கிற என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்துல கூட்டுங்கள். அதுக்கு அனுதினமும் பலி அவங்க செலுத்த வந்திருக்கிறாங்க. ஆனா இப்ப இவங்க என்ன பண்ணிட்டு பார்க்கும்போது இப்படி எல்லாம் பலி செலுத்தின அவசியம் இல்ல. அன்றாட சிலுவை சுமந்து வர்றது வேணாம். அன்றாட பலி நீக்கப்பட்டு இப்ப அதுக்கு மாற என்ன பண்ணிட்டாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க
ரான்சமுடைய கான்செப்ட் எடுத்துட்டு அவர் பாரு பாவ மன்னிப்புக்காக உலக ரட்சிப்புக்காக கொடுத்திருக்கிற மீட்கும் பொருள் எடுத்துட்டு மாஸ் கொண்டு வந்துட்டாங்க. மாசுடைய கான்செப்ட் என்ன பாருங்க, இயேசு கிறிஸ்து அப்ப மரிச்சாரு, அப்ப ஜீவனை கொடுத்தாரு, எல்லாம் நம்ம வாங்கிட்டோம். ஆனா இப்போ நாம செய்யக்கூடிய பாவங்களுக்காக அதனுடைய பவர் வல்லமை இப்போது போதாது. அந்த வல்லமை பவர் இல்ல, அதுக்காக பவர் வரணும்னா இப்ப என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம பூச பலி நடத்தணும். அதான் மாஸ் ரீப்ளேஸ்மெண்ட். இந்த விஷயம் சொல்றாங்க. அப்புறம் அவரு பரிசுத்தமான உயர்ந்த போக்கூடிய அமைப்பு 1000 ஆண்டு காலங்கள்ல உயர்ந்து போச்சு. அதுக்கப்புறம் உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசினாங்க. உன்னதமானுடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி. இது ஏன் சொல்றேன்னா நாம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும், புதுசா வந்தவங்களும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த கிறிஸ்துவ அமைப்பு இது போல நடந்துட்டு இருந்துச்சுங்களா, ஆனா கடைசி என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது தான் இப்ப சொல்ற. வாசிங்க சார், நீங்க தொடர்ந்து 8ஆம் அதிகாரத்துல வாசிங்க, 23 வாசிங்க சார். அவர்களுடைய ராஜ்யபாரத்தின் கடைசி காலத்திலோ வென்றால், நல்ல கவனிங்க, அவர்களுடைய ராஜ்யபாரத்தின் கடைசி காலத்திலோ வென்றால், கடைசி காலத்திலோ வென்றால், பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். அவனுடைய வல்லமை பெருகும், ஆனாலும் அவனுடைய சுயபலத்தினால் அல்ல. அவன் அதிசயமான விதமாக அழும்புண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் ஜனங்களையும் அமைப்பு செய்ததான கொடூரமான சில காட்சிகள், இருண்ட யுகங்கள்ல செய்த காரியங்கள் அப்படின்னா சொல்றார். இப்ப அடுத்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான். அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வர பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாய் இருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான். ஆனாலும் அவன் கையினால் அல்ல, வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். இது கூட நாங்க பார்க்கும்போது போப் அமைப்பு பெனாச்சு யார் வந்து முடிவு கொண்டோம் 1799 அலெக்சாண்டர் அதான் பார்த்தனுங்க. நெப்போலியன் கொன்னப்பட்டினாட்டாருன்னா ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டார். அங்கிருந்து என்னாச்சுன்னா 18ஆவது நூற்றாண்டு வந்த உடனே இப்ப சத்தியமான என்னாச்சுன்னாக்கா ஃப்ளோ சத்தியம் என்னாச்சுன்னு பார்க்கும்போது எல்லாருக்குமாக பைபிள் வெளியே வந்துருச்சு. சத்தியத்தை உள்ள மறைச்சிட்டார் தேவன். பார்க்கும்போது பைபிள் எல்லாருக்கும் வந்துருச்சு, பைபிள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு. ஆனா பாருங்க கரெக்டா அதை சொல்ல. அதுக்கு அடுத்து ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. ஓகே, அதை இப்ப நான் உங்களுக்கு வாசித்தரேன். அதுக்கப்புறம் வருகிற நாட்கள் அதை குறிச்சு பார்க்கலாம். அது மட்டும் வாசிங்க சார். 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 8:14. அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும். அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும். பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் இல்லையா? 2300 years later the cleansing of the temple. பரிசுத்த ஸ்தலமா அது sanctuary will be cleansing நடக்கும் அப்படின்னு சொல்ல. இது எப்போ என்ன அப்படின்ற விஷயத்த நீங்க தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருங்க. 2300 ராப்பகல் சென்ற பிறகு இது என்னமா பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்ற விஷயத்தை நம்ம சுருக்கமா சொல்லிடுறேன். இது எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது மேதிய பெர்சிய ராஜ்யாங்கத்துல இருந்து. ஓகே, 2300ல 454 மைனஸ் பண்ணுங்க. 2300 மைனஸ் 554. ஏன் 554 சொல்றன்றத உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்க திரும்பி போய் ஆலயத்தை கட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, பட்டணத்துடைய எல்லா சுவர்களை திரும்பி கட்டிட்டாங்க. வந்து பாத்தீங்கன்னாக்கா யாரோட கிளம்பல, நெகேமியா, எஸ்ரா அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயத்த சொல்றார். அப்படி ஆயிட்ட பிறகுதான் இப்போ சொல்றாரு பாருங்க, அந்த பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். எப்ப 2300 ராப்பகலும் செல்லும். பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் சொல்ற வாசிகள் எப்படி எவ்வளவு வந்திருக்காங்க? தானியேல் எவ்வளவு வந்திருக்காங்க? 2300 minus 450. எவ்வளவு வந்திருக்காங்க? 1846. ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா வருதா? என்ன காலம் தெரியுமா? வில்லியம்
மில்லர்ஸ் உடைய காலத்துல என்னாச்சுனாக்கா அப்பப்பே கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க, கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்குரிய சத்தியம் கொஞ்சம் கொஞ்சமா அதை சொல்ல, பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் அந்த காலம் அது ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்படி எல்லாம் இன்னைக்கு நாம கூட நம்முடைய இருதயங்கள்ல கள்ள போதனை, தவறான விஷயம் எல்லாம் இன்னைக்கு என்ன பண்றாரு தேவன் நம்ம விட்டு எடுத்து போட்டார். அதே போலத்தான் 53 பாடங்களாக ஒரு வருஷமா கேட்டு இந்த உலகத்துல கேட்டிருந்த கட்டு கதைகளுக்கும் அதுக்கடுத்து பொய்யான போதனையில இருந்து என்ன பண்றாரு நம்மளை எடுத்து போட்டு உண்மையான ராஜ்யத்துக்குள்ள உரியவர்களாக நம்மையும் உட்படுத்தியிருக்கிறார். நம்மோடு கூட புதிதாக இணைந்திருக்கிறவர்களையும் உட்படுத்தியிருக்கிறார். இப்ப நீங்க கடைசி ஒரு வசனம் தானியேல் 7ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்தை நீங்க வாசித்து நம்ம நிறைவு செய்யலாம். வாசிங்க. தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். வானத்தின் மேகங்களுடனே வந்தார். அவர் எப்படி இருக்கிறார் பாக்குறதுக்கு? அவர் நீண்ட ஆயுசுள்ளவர், மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர், நீண்ட ஆயுசுள்ளவர். அடுத்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் சாதியாரும் பாசைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அன்புக்குரிய சகோதர சகோதரல, அது முடிவில்லாத ராஜ்யம், அது தேவனுடைய ராஜ்யம். ஆகாய் 2:7 நம்ம வாசித்தது போல சகல ஜாதிகள் என்ன பண்ண நானு அசைய பண்ணுவேன். இப்பதான் பார்த்தோம் அந்த ராஜ்யம் எல்லாம் எப்படி அசைக்கப்படும், எப்படி போயிட்ட பிறகு பார்க்கும்போது சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்ட ராஜ்யம் தேவராட்சியம் அது சீக்கிரமாக அந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட போகுது. அதே சொல்ல இன்னைக்கு நம்மை அவரோடு கூட இசைந்து அந்த ஆளுகை செய்வதற்காக மிகப்பெரிய உன்னதமான ஆசீர்வாதத்துக்காக தேவன் நம்ம என்ன பண்ணிருக்கிறாராம் அழைச்சிருக்கிற நாம கூட அதுக்கே உரியவர்களாக நம்ம நாமே ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி உங்களை கூப்பிட்டு அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருத்தர் ஓடி என்ன சொல்லன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சகோதர சகோதரர். இப்ப பொறுமையோட கேட்டு நம்ம யாவரும் கூட அருமையான இந்த நாளில தேவன் இந்த வார்த்தையில கொடுத்திருக்கிறார். கேட்ட உங்களையும் என்னையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அருமையான இந்த நேரத்துல எங்களோடு கூட இந்த ஒரு புதிதான உடன்படிக்கை செய்து சேர்ந்திருக்கிறவர்களுக்கும் ஆல்ரெடி செய்து ஓடிக்கொண்டிருக்கிறவங்க யாவருக்கும் கூட தேவன் இந்த வார்த்தைகளாலே உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.